ஆக்சுவலி என் பேரு எனக்கு சண்முக பாண்டியன் வைக்கல, எனக்கு முஸ்லிம் பேர் தான் வச்சிருந்தாங்க. என்ன பேரு? சவுகத் அலி. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் மெகா சேல் அப் டு 50% ஆஃபர். ஷேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். 2006 ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி மாநாடு கூட்டம் யாருமே வந்தது. ஓகே. அப்பாவுக்கு தான் அந்த மேக்ஸிமம் க்ரௌட் வந்துச்சு. ஐ திங்க் 25 lakhs ஐ கெஸ். ஸோ மதுரை ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருந்தாங்க. லிட்ரலாக நாங்கள் டெம்போ ட்ராவலில் இருக்கோம், வண்டி நின்றுச்சு, வண்டியை தூக்கிட்டு போனாங்க. ஐ குட் ஃபீல் தட். வண்டி அப்படியே எப்படி ஒரு சீல போனால் எப்படி இருக்கும், அலையில் போன மாதிரி டெம்போ அப்படியே எப்படி மூவ் ஆச்சு. அந்த க்ரௌட் அப்போ அங்கே போய் நிற்கும் போது அந்த சவுண்ட், அந்த ஆரா, இட் கேன் நெவர் மேட்ச் எனிதிங். நான் யார் பையன்பா, நான் யார் தெரியுமா அப்படின்னா மற்றவங்களாம் யார், எல்லாம் ஒன்று தானே. ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்பா அதை எங்களுக்கு சொல்லி வளர்த்தது தான். நான் அப்பா கூட வீட்டில் சண்டை தான் போடுவேன். எனக்கும் அப்பாவுக்கும் விளையாட்டுனாலே ரெஸ்லிங் தான், மாறி மாறி அடிச்சுப்போம். அவர் என்ன தூக்கி போடுவார், இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடுறது. மறக்கவே முடியாது. சரியான அடி வாங்கினேன் இந்த ஒரு விஷயம். தீபாவளி டைம் யாரோ ஒருத்தன் வெளியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. திரும்பி என்ன பார்த்தாரு, ஃபோட்டோக்கு இருக்க மாட்டேன், டப்புன்னு ஒரு அடி விழுந்துச்சு. நான் அப்படியே பார்த்தேன், எதுக்கு இப்போ என்ன அடிச்சாரு. சரின்ட்டு அமைதியாக உள்ள வந்துட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒன்னா அடிக்கணும்னு அடிக்கலாம், வெரி சாரி அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. அவருக்கு வந்து who's very close அவங்கள அடிப்பார், ஏன்னா அவங்க மேல அவ்வளோ உரிமை இருக்கு. Personally also be happy and have fun in life. ஜாலியா இருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்க வேணா எப்படி வேணா ஜாலியா இருக்கலாம். கல்யாணம் பண்ணாதான்ட்டா இல்லை, அதெல்லாம் ஐயோ இப்போ நீங்க சொல்ற இந்த கண்டென்ட் இப்போ வைரலா போக போகுது. அம்மா இல்லாம ஒண்ணுமே இல்லை நாங்க. ஏன்னா நாங்க வெளியே நிறைய அப்பாவை பத்தியே சொல்லியிருப்போம், அப்பாவை பத்தியே கேள்வி வந்துடும். பட் ஆக்சுவல் இது வந்து அம்மா தான். வீட்டில் இருந்து எவ்ரி ஸ்மால் திங் அம்மா தான் மேட் ஷுவர் இது நடந்துச்சு. அம்மா 9 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணிக்குள்ள எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடணும். அது அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, டைரக்டர், கேமராமேன், கூட இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவலா பெரிய கேரியர்ஸ்ல போட்டு சமைச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. அம்மா ஒரு வார்த்தை, இல்ல நீங்க இந்த காசு யாருக்கும் கொடுக்க கூடாது, வீட்டில் தான் இருக்கணும்னா டன். இல்ல நீங்க யாருக்குமே நீங்க ஃப்ரீயா ஷூட்டிங் பண்ணக்கூடாது, ஃப்ரீயா மக்களுக்கு இது கொடுக்க கூடாதுன்னா நின்றுக்கும். சண்டை போட்டு நிப்பாட்டணும்னா பண்ணிருக்கலாம். அம்மா வாஸ் த பேக் போன் ஃபார் அப்பா. அம்மா கொடுத்த சப்போர்ட்ல அப்பா குட் டூ மோர். மக்களுக்காக பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை பத்தி நிறைய தப்பாலாம் போர்ட்ரேட் பண்ணாங்க. வெளி மக்கள் பேசுறதோட, நியூஸ் மீடியா இவங்க பேசுனதோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸே விட்டு போக ஆரம்பிச்சாங்க. This is something I was about to ask. அவங்க அதுதான் broke அப்பா வெரி மச். அந்த ஸ்டார்டிங் டைம்ல மேபி அங்க இருந்து கூட சிக்கா இருந்திருக்கலாம். அப்பா இறந்த அன்னைக்கு வந்து நானும் அண்ணன் பாம்பேல இருந்தோம். ஸோ நாங்க அம்மா நைட்டு 3-4 மணிக்கு கால் பண்றாங்க. மேபி அந்த டைம் நான் வந்திருக்கலாமோ, மேபி எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஐ திங்க் த மோஸ்ட் ரிக்ரெட்ஃபுல் இதுவாக இருந்திருக்கும். அது ஃப்ளைட் கேன்சல் ஆகாமல் நாங்கள் போயிருந்தா அட்லீஸ்ட் ஐ வுட் ஹவ் பின் தேர். நம்ம ஒரு இடத்துல சிக்கா இருக்கோம், ஒன்று பண்ணணும். திஸ் ஷோஸ் how much you love your parents. வெரி சிம்பிள். ஸோ யூ ஆர் ரெடி டு டூ. இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ண ரெடி. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பண்ண ரெடி இல்லைன்னா வாட் இஸ் திஸ்? எனக்கு எப்போ இருந்தாலும் என் சின்ன பையன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு அது புரியவே இல்லை. அது விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினைப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் அதை சொல்லுவார், என்னதான் திட்டுவார், என்னதான் அடிப்பார், அண்ணன்கிட்ட இன்னும் பாசமாக இருப்பார். பட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஒன்லி ஐ நியூ அப்பா இறந்தாச்சு, 2வது பையன் தான் கொல்லி வைக்கணும்ட்டு. தட்ஸ் வாட் ஹி மென்ட். I've heard a lot about you. எவ்வளோ ஒரு நல்ல பையன், சமத்தான பையன் அப்படிலாம் கேட்டிருக்கேன். பட் டு ஜஸ்ட் ஃபீல் தட் ஆரா ஃப்ரம் யூ த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் ஃபீல்ஸ் ரியலி குட். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ரொம்ப கேஷுவலாக ஒரு வார்ம்த் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி ஐ ஷுட் டெல் தேங்க்யூ. ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். லைக் எனக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இல்லை, கம்ஃபர்டபுளாக நீங்கள் எல்லாருமே வச்சிருக்கிறது இஸ் நைஸ் ஃபார் மீ ஆல்சோ. தட்ஸ் வெரி நைஸ். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் பாசிட்டிவ் அப்ரோச் இட் செல்ஃப். நீங்கள் சொன்ன மாதிரி பாட்காஸ்ட்டே எங்கேயுமே பண்ணதில்லை. ஒரு மாதிரி உங்களை பற்றி பெருசாக எந்த இடத்துலையும் பர்சனலான ஒரு விஷயங்கள் பேசினது இல்லை அப்படின்றதுனால திஸ் பாட்காஸ்ட் இஸ் கோயிங் டு பி a conversation about you. Okay. We're going to see who you are as a person, how life has turned, or ups and downs எப்படி இருக்கு, how it is treating you right now. உங்களோட ரிலீஸ் இப்போ கொம்பு சிவி வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, இது எல்லாத்த பற்றி நம்ம பேச போகிறோம். Sure. ஓகே. ஸோ இந்த ஆக்டிங் அப்படின்றது வந்து உங்களை பற்றி பேசினாலே அப்பாவை தவிர்க்கவே முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் தேர். ஒரு லெகசியை நீங்கள் கேரி பண்ணுறீங்க அஃப்கோர்ஸ். ஸோ இந்த லெகசியை கேரி பண்ணுறதுன்ற விஷயத்தை நீங்கள் உணர்ந்த தருணம் என்ன? எப்போ, எந்த வயசுலேருந்து நான் யார் பையன்ப்பா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் when did it hit you? இல்லை, எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அது கிடையாது. ஏன்னா அது இருந்தாலே யூல் பி இன் ட்ரபிள் இல்லையா. ஆனால் யார் தெரியுமா அப்படின்னா
இப்போ மற்றவங்களாம் யார், எல்லாம் ஒன்று தானே. ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்பா அதை எங்களுக்கு சொல்லி வளர்த்தது தான். நான் ஸ்கூலில் இது வரைக்கும் நான் இன்னாரு பையன் நான் கெத்து அப்படின்னு இருந்ததில்ல. எனக்கா ஒரு கெத்து காமிக்கிறது உண்டு தான் இருக்குது. அப்பா பேரை வச்சு நான் பண்ணதில்லை. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். அப்போ அந்த ஒரு கிரவுண்டட்னஸ்ல தான் இருந்திருக்கீங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்கூலில் எனக்குன்னு ஒரு கெத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஸோ வாட் இஸ் யோர் கெத்து? how are you as a child? என்னை சுற்றி எப்பயுமே ஒரு 10 to 15 பசங்க இருப்பானுங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது டீச்சர்ஸை இரிட்டேட் பண்ணிட்டு, இரிட்டேட்னா நாட் இன் அ பேட் வே, சும்மா ஜாலியாக கிளாஸில் பேசிகிட்டு இருக்கிறது, ஒழுங்காக படிக்காமல். லாஸ்ட் பெஞ்சா? லாஸ்ட் பெஞ்ச். ஆஃப் கோர்ஸ். நான் லாஸ்ட் பெஞ்சில் இருந்தாலும் டீச்சர் கூப்பிட்டு வந்து என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. நான் அப்படியே மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். சரி எந்திரிச்சு பின்னாடி போ ஓகே அப்படின்ட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி ஜாலியான இது எங்களுக்கு எப்பயுமே ஒரு 10 to 15 people இருப்பாங்க. ஒன்னா தான் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும். ஓகே. ஸோ காரில் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். 20 எல்லாருக்குமே வரும். ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் கூட வந்துட்டு திட்டுவாங்க, நீ இதை பண்ணக்கூடாது, எல்லாரும் வெளியே சாப்பிட்றாங்க, நீ மட்டும் என்ன. சார் நான் தனியாக சாப்பிட்டா பரவாயில்ல, என் கூட பாதி கிளாஸே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னுவேன். ஸோ எங்களை ஜென்ரலாக பார்க்கும் போதே ஒரு பெரிய கேங்காக தான் தெரியும். நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போனாலும் சரி எங்களை வார்ன் பண்ணியிருக்காங்க, நீ வந்து டெய்லி லேட்டாக வந்தால் 2 hours வெளியே உட்காரணுன்னு. இதுக்காக 2 hours லேட்டாக போகும். ஸோ இன்னொரு 2 hours வெளியே உட்காரலாம் அப்படின்ட்டு. அதுவும் மொத்தமாக நாங்கள் 20 பேராக தான் போய் உட்கார்றது. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஓகே இந்த பையன்னா இது சும்மானே நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே இருப்பான். ஓகே ஓகே. ஒரு நொட்டோரியஸ் சைல்டு தான் அப்போ உங்களோட ஸ்கூலிங் ஃபுல்லாகவே. படிச்சிங்களா நல்லா? இல்லை நல்ல பெருந்தன்மையை ஒத்துக்கிறப்பல நான் படிக்கல. பாஸ் ஆனதே பெரிய விஷயமா வச்சிருக்கேன் நான். ஓகே. ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் படிக்கலை. ஸோ ஹி வாண்ட் என்னையும் சரி அண்ணனையும் சரி நல்லா படிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. வரல ஆஸ் இன் லைக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஓகே. ஸோ பட் ஓரளவுக்கு படித்தேன். நான் கிளாஸில் எனக்கு தூங்குற பழக்கம் கிடையாது. எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் தூங்க மாட்டேன், நோட்ஸும் எடுக்க மாட்டேன். ஸோ எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் நான் கிளாஸை மட்டும் பார்ப்பேன். அதில் நோட் பண்ணுறது தான் எக்ஸாமில் எழுதுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி இது எனக்கு இந்த கிளாஸ் வச்சு கவனிச்சதை வச்சு கொஞ்சம் எழுதி பாஸ் ஆகி ஒப்பேத்துற அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள். ஓகே ஓகே. இல்லை அண்ணனும் அம்மா பட் ஓரளவுக்கு என்னோட பரவாயில்ல. ஓகே. இப்போ வீட்டில் அம்மா எப்படி, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நொட்டோரியஸ் கிட்டாக இருக்கிறீங்களே, கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படின்றப்போ அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களா, இல்லை அவங்களும் கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டாங்களா அவங்கள செல்ல பசங்க? அதெல்லாம் இல்லை, எல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு தான். அப்பாவும் ஸ்ட்ரிக்ட்டு தான், அம்மாவும் ஸ்ட்ரிக்ட்டு தான். அப்படியா? ஆமாம்மா. அப்பாவும் அம்மாவும் வந்து ஒழுங்காக படிக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், யாரையும் பெருசாக லைக் அவ்வளோதான். இதுதான் மெயின் பேசிக். அதை தவிர்த்து நாங்கள் ஏதாச்சும் இப்போது நான் சின்ன வயசில் வீட்டில் ஏதாவது சிடி இருக்கும், ஏதாவது இது இருக்கும், எடுத்து உடச்சிருவேன். உடச்சிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்தால் கரெக்டாக அப்பா பெல்ட்டோட நிற்பார். ஓன்னு இருக்கும். செம்ம அடி விழும். அடி விழுத்திருக்காப்லையா? செம்ம அடி விழுந்துருக்கு. நான் இப்போது என்ன சொல்கிறது 2010 or 11 அடி வாங்கியிருக்கேன். பெரியவனாயும் அடி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி நான் உங்கள் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு நீங்கள் என்ன அடிக்கிறது, அப்பானா அடிக்க தான் செய்வாங்க, அம்மானா கொஞ்சம் தான் செய்வாங்க. தட் இஸ் தேர் இல்லையா? ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே அடி வாங்கிடுவேன், ஃபீல் பண்ணுவோம். நானும் சரி அண்ணனும் சரி ஃபீல் பண்ணுவோம். பட் அப்பா வில் ஃபீல் பேட் ஆஃப்டர் தட். ஹில் பி broken down. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட்ஸ் கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எதுக்கு லைக் அவர் நாங்கள் தப்பு பண்ணோன்னு தான் அடித்தார். ஸோ நான் என்னத்தை உடச்சோன்னா அது புதுசாக வச்சுருவார். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாய்ஸும் கொண்டு வந்து வச்சுருவார். சரி ஓகே அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு அதட்டுற நேரத்தில் அதட்டவும் செய்வாங்க, அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கிற அந்த ஒரு பாசமும் இருந்தது இல்லையா? வெரி நைஸ். ஓகே. இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சின்ன வயசில் போயிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண அனுபவம் இருக்கா? இல்லை வந்து அங்கெல்லாம் விட்டுட்டு இல்லை நீங்கள் வீட்டில் இருங்க, ஸ்கூல் போங்க, ஒழுங்கா இருங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன்னு அப்பா வந்து ஒரு செப்பரேட்டிவ் இது இருந்தது? அப்படி கிடையாது. எங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருந்துச்சுன்னா அப்பா எங்களை கூப்பிட்டு போயிடுவோம், ஷூட்டிங் போயிடுவோம். ஃபாரினில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் போயிடுவோம். போயிட்டு நாங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ ஊர் சுற்றி பார்க்குறியா, உனக்கு ஒரு கார் போட்டுறேன், ஒரு அசிஸ்டன்ட் போட்டுறேன், நீங்கள் சுற்றுங்க எல்லாரும். ஷூட்டிங் பார்க்கணுன்னா வாங்க, வந்து ஷூட்டிங் பாருங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி நிறையா சாங் ஷூட்ஸ் போயிருக்கேன், நிறைய ஃபைட்டுக்கு போயிருக்கேன். சீனுக்கு எங்களை கூப்பிடவே மாட்டார். அவருக்கு தெரியும். ஏன்னு எனக்கு இப்போ புரியுது. ஸோ இட்ஸ் வெரி போரிங். இன்னும் நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன பேசிக்கிட்டே இருக்கானுங்க, அதையே பேசிக்கிட்டே இருக்கானுங்க திருப்பின்னு இருக்கும். ஸோ அந்த இது ஃபீல் ஆயிடக்கூடாதுன்ட்டு சாங்குக்கும் ஃபைட்டுக்கு மட்டும்தான் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு, என்ன அண்ணன் எல்லாரையும். பட் சீன்ஸும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷூட் போயிருக்கும். பட் நீ இங்கே வரக்கூடாதுன்னு இந்த வரைக்கும் சொன்னதே கிடையாது. நைஸ் ஹியூமன் பீயிங். நிறைய நம்ம வந்து அப்பா பற்றி கேட்ட விஷயம் வந்து இஸ் அ கிரேட் ஆக்டர் அப்படின்றத தாண்டி ஒரு வெரி வெரி ஃபினாமினல் ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு பேர் தான். ஐ திங்க் தட் இஸ் அன்பீட்டபிள். அது ஒரு எபிட்டோம் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டாரு. நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காரு உங்களுக்குள்ளேயும்.
யூ ஷுட் ட்ரை டு பி அ குட் ஹியூமன் பீங், தட் ஷுட் பி த பேஸ் அப்படின்றது அங்கே இருக்குது, அதை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபாரின்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ மறக்கவே முடியாத ஒரு ஷூட்டிங் அனுபவம்னா அப்பாவோடது எந்த சீனாக இல்லை எந்த சாங்காக இருக்கோ இல்லை எந்த படத்தில் ஷூட்டிங் அப்போ போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு 2-3 அப்படி இருக்குது. ஸோ ஒன்று தர்மான்னு நினைக்கிறேன், அதில் ஒரு சாங் இருந்தது. ஸோ அது ஹோலி பவுடர்ஸ் எல்லாம் வச்சு அந்த சாங் இருந்தது. ஸோ நான் அம்மா எல்லாம் அங்கே இருந்த ஹீரோயின் எல்லாருமே ஹோலி என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் கலர் ஆயிட்டாங்க சாங்கில். ஸோ அவங்க எல்லாருமேலேயும் அடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பா என்ன பண்ணிட்டார், எங்கள் மேலேயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் எல்லாருமேலேயும் கேமராமேன்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாரோடையும் அடித்து லைட்மேன்ஸ் எல்லாரோடையும் அந்த டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஊட்டியில் நடந்த ஷூட். அதுக்கப்புறம் நாங்கள் நியூசிலாண்டு ஒன்று போனோம், அதுவும் ஒரு அப்பாவோட சாங் ஷூட்டுக்கு போனோம். அதுவும் ரொம்ப நல்ல ஷூட். அண்ட் மறக்க முடியாதது இன்னொரு எதுன்னா, கோவாவில் ஒரு ஷூட் நான் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் கை குழந்தையாக இருந்தேன்னாங்க. ஸோ நான் அம்மா அண்ணன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். அப்பா வண்டி ஏறி நீங்கள் கிளம்புன்ட்டாங்க, நீங்கள் இருக்க வேணாம் நீங்கள் கிளம்புங்க நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டாங்க. அம்மா சரி ஓகே ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கல, கிளம்பிட்டாங்க. அப்புறம்தான் தெரியும் அப்பா ஹெலிகாப்டரில் தலைகீழ ரோப் இல்லாமல் தொங்கி போகிறாரு அந்த சீக்வன்ஸ். நாங்கள் இருந்தால் பயந்துருவோமோன்னு சொல்லி அம்மா எங்கள் எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டார் அப்பா. அதுக்கப்புறம் அந்த சீன் ஷூட் பண்ணாங்க. அப்பா இதெல்லாம் ரொம்ப ஸ்கேரியான விஷயங்கள் தான். ரீசெண்டாக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவரோட லைஃப் டெய்லி ரிஸ்க்காக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறப்போ வாட் டஸ் ஹி திங்க் அபவுட் இட்ன்றதுலாம் தெரியல. பட் அதுதான் அவரோட வேலையாகவே இருக்குது. ஸோ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றப்போ அவருக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஒவ்வொரு படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர. அப்பாவுக்கு இந்த இடத்துல புல்லட் பட்டிருக்கேன் ஒன்று. ஸோ அந்த ஃபேக் கன்னில் உள்ள ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஷூட் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அது லோட் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியல, அது உள்ளே இருந்துன்னு தெரியல. சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்கு ஷூட் பண்ணாங்க. அப்பா ஃப்ரேமுக்கு நின்றுட்டு இருந்தார். இந்த இடத்துல அடித்து இங்கே போன் உடஞ்சிருக்கும், கொஞ்சம் மேலே போயிருந்தால் கண்ணு போயிருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. காலில் ஒரு ஃபயர் ஏதோ ஒரு படத்தில் செவுத்தை உடச்சிட்டு போகணும். ஸோ அந்த உட்லேயோ இல்லை செங்கல்லையோ நெருப்பு வச்சுருந்தாங்க. கரெக்டாக காஃபில் குத்தி ஃபுல்லாக கிழிச்சிருக்கு. அதெல்லாம் காமிச்சிருக்காரு, லைக் இங்கெல்லாம் இது அடிப்பட்டது, இங்கே இது ஆனது அப்படின்ட்டு. ஐயோ, டு நவ் திங்க் அபவுட் இட். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். பட் அந்த மொமெண்ட்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு பையனாக இருந்து அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்லவே மாட்டார். அதெல்லாம் அடிப்பட்டு ஹீல் ஆகி அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வரும். எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ஓப்பனாகவே சொன்னார். எனக்கு இங்கே அடிபட்டு இருந்தது, இதெல்லாம் ஆனதுன்னு. ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அது அம்மாவும் சொன்னது கிடையாது, அப்பாவும் சொன்னது கிடையாது. ஸோ எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் தெரிஞ்சுக்கிட்டுன்னு தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த வீர தழும்புகளுடைய கதைகள்லாம் அந்த டைமில் கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஹவ் இஸ் அம்மா அட் ஹோம்? லைக் அப்பார்ட் ஃப்ரம் நைஸ் மதர், நீங்கள் எப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப அரவணைக்க செல்லம் கொடுக்குறது அம்மா தான் அப்படின்ட்டீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அப்பா இல்லாத நேரத்துலையும் சரி, வீட்டில் 2 பசங்களை பார்த்துக்கிறது, மேனேஜ் பண்ணிக்கிறது, எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராங் டில் டுடே ஷீஸ் ஜஸ்ட் லீடிங் த ஃபேமிலி லைக் எனிதிங். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அம்மா இருந்தாங்க? சப்போர்ட் அம்மா இல்லாமல் ஒன்றுமே இல்லை நாங்கள். ஏன்னா நாங்கள் வெளியே நிறைய அப்பாவை பற்றியே சொல்லியிருப்போம், அப்பாவை பற்றியே கேள்வி வந்துடும். பட் ஆக்சுவல் இது அம்மா தான். எஸ், வீட்டில் இருந்து எவ்ரி ஸ்மால் திங் அம்மா தான் மேட் ஷுவர் இது நடந்துச்சுன்ட்டு. நானும் அண்ணன் சோகமாக இருக்கும், அதை நாங்கள் சொல்லாட்டியும் கண்டுபிடிப்போம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன், என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ என் மூவியோ இல்லை டான்ஸோ பார்த்தாலும் இம்மீடியட்டாக அவங்க செம்மையாக பண்ணிட்டு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்பாக்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டையும் சரி இம்மீடியட்டாக சூப்பராக பண்ணியிருக்கேன், யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட்னு இது வரைக்கும். நாட் ஓன்லி திஸ், நான் எனிதிங் லெட் இட் பி எனிதிங், நான் ஃபோட்டோகிராஃபி பழகியிருக்கேன், வாட் எவர் ஸ்போர்ட்ஸ் எது இருந்தாலுமே இம்மீடியட்டாக சூப்பர்னே சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே ஏதாவது பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்ப்போம், இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் தான் பண்ணியிருக்காங்க. லேட்டர் எனக்கு இப்போ புரியுது, ஐ நோ வை. எப்போ ஒன்ஸ் யூ திங்க் ஓகே நல்லா பண்ணிட்டோன்றது, யூ ஒன்ட் கோ ஃபார்வர்ட். ஸோ நம்ம கூட இருக்கிற லைக் அம்மாவோ இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ நீ சூப்பராக பண்ணிட்ட அப்படின்னும் போது நம்மளுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிரும். ஸோ அவங்களே when they put you down, நம்ம கூட இவ்வளோ நாள் கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணனா இப்போ வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அம்மா. அண்ட் வீட்டில் அம்மா பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஷூட்டிங் இருக்கும் போது ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் சமைச்சு ஃபுட்டு வந்துடணுன்ட்டு. ஸோ அப்போ காலைல 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு கிளம்பிடுவார், 5:30க்கு.
அம்மா 9 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாங்கன்னா 12 மணிக்குள்ளே எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடணும். அது அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, டைரக்டர், கேமராமேன், கூட இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவலாக பெரிய கேரியர்ஸில் போட்டு சமைச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூல்ல இருந்து வருவோம். ஸோ எங்களுக்கு சமைச்சு எங்களை பார்த்துக்கிட்டு எக்ஸாமுக்கோ இல்லை ஹோம்ஒர்க்குக்கோ அதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. படிக்கலைன்னா திட்டு விழும், அடி விழும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு உமன் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு இங்கே இன்னொரு வீட்டில் வந்து இருக்கும்போது தில் ஃபீல் லோன்லி. ஸோ ஷி ஃபெல் லோன்லி ஃபார் அ லாங் டைம். அண்ணன் இப்பயும் சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் அண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு, அவன் கொடுத்த சப்போர்ட்டில் தான் என்னால் நிறையா பண்ண முடிஞ்சுது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஐ சி அம்மா எங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறதும் நாங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதுமா இருக்கும். யா, ஸோ இது வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். அதாவது நிறைய பேர் வந்து அப்பா பற்றி அதிகமாக பேசுவாங்க, பட் அப்பா அவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு சம்வேர் ஏதாவது பின்னாடி ஒரு பேக் போனாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணது கண்டிப்பாக அம்மா தான். த லிட்டிலஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவங்க பார்த்து செஞ்சு வீட்டில் எல்லாத்தையும் பொறுப்பாக அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனால தான் நவ் யூ கைஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இன்றைக்கி உங்களோட கரியர்ஸில் இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க அப்படின்னா யுவர் மதர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். வெரி சிம்பிள். லைக் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா, சேயிங் தட் ஐயோ வீட்டுக்கு போனால் தலைவலி, இது வந்தால் பிரச்சனை. அப்பாவுக்கு அந்த பிரச்சனை இருந்திருந்தா அம்மா ஒரு வார்த்தை, இல்லை நீங்கள் இந்த காசு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும்னா டன், இல்லை நீங்கள் யாருக்குமே நீங்கள் ஃப்ரீயாக ஷூட்டிங் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக மக்களுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னா நின்றுருக்கும். சண்டை போட்டு நிப்பாட்டணும்னா பண்ணியிருக்கலாம். அம்மா வாஸ் த பேக் போன் ஃபார் அப்பா. அம்மா கொடுத்த சப்போர்ட்டில் அப்பா குட் டூ மோர். ஸோ அப்பா சில இதை யோசிக்காட்டி அம்மா பேசுகிறதுல ஹில் டூ மோர். அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே ஓகே, இந்த ஒரு லவ்விங் விஷயம் வந்து கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் ஹவ் யூ சீன், என்னதான் இந்த லவ் ஸ்டோரி அழகாக இருந்தாலும் ஹவ் யூ சீன் தம் ஃபைட் ஆர் யூனோ சின்ன இன்டிஃபரன்சஸ் குட்டி குட்டியாக இருந்து இருக்கும்? சி நோ மேட்டர் வாட் நீங்களும் உங்கள் பார்ட்னர் பி வெரி இன்டிமேட், வெரி க்ளோஸ், அந்த சண்டை இருக்கதான் செய்யும். அண்ணன் தம்பிக்கு இல்லையா, அக்கா தங்கச்சிக்கு இல்லையா, ஆனால் வெளியே ஆளுங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக சேம். ஸோ அதே மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும், சண்டை வரும், பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சுன்னா லைக் அம்மா போய் படுத்துருவாங்க, அப்பா உட்காந்துருப்பாரு, நான் ஸ்லோவாக எந்திரிச்சு போயிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு வைப்பேன். நைட்டு சின்ன பையனாக இருப்பேன். உடனே எங்கள் அப்பா வந்துட்டு நீ போய் படு, என் சின்ன பையனை பார்த்துப்பான் அப்படின்னுவாரு. ஸோ அம்மா படுத்துருப்பாங்க. அப்புறம் நான் வந்து படுக்கும்போது எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை இல்லை, நாங்கள் சண்டை போட்டால் நீ போய் உங்கள் அப்பாவுக்கு தான் நீ என் கூட நிற்க மாட்டே அப்படின்வாங்க. ஆனால் அம்மா சோகமாக இருந்தால் அண்ணன் போய் அம்மா கிட்ட பேசிடுவோம். ஸோ வி சேஞ்ச். நாங்கள் அந்த மாதிரியே தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அவங்க சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருந்தது அப்படிலாம் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஒரு நைட் மேபி சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் போட்டிருப்பாங்க, வித்தின் half an hour 45 minutes இல்லை அந்த மோமெண்ட்ல அந்த கோவம் வரும், நம்ம திட்டிருப்போம், இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்கும், 5 நிமிஷத்துல மறந்துடும், நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு யார் எதுக்கு இது நடந்துச்சுன்னே இருக்கும், இன்க்ளூடிங் மீ. எனக்கே அந்த இது இருக்கு. எனக்கு டக்குன்னு கோவத்தில் ஏதோ சொல்லிடுவேன். அம்மாவை இன்னைக்கும் நான் கத்தியிருக்கேன், கத்திட்டு நான் போயிடுவேன். 5 நிமிஷம் கழிச்சு அம்மாட்ட வந்து நார்மலா பேசுவேன். இல்லை எனக்கு புரியல, இப்போ தான் கத்திட்டு போனேன், இப்போ வந்து பேசுகிறேன். இல்லை அப்போ ஏதோ கோவத்தில் கத்திட்டேன், சரி சாரி ஓகேவா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஸோ ஒன் சாரி கேன் சால்வ் யுவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை? ஓகே, வெரி ஸ்வீட். ஸோ சி யூ மைட் திங்க் அபவுட் மீ ஆஸ்கிங் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அபவுட் டேட், பிகாஸ் எனக்கு ஏன் நான் அதுன்னு நேச்சுரலாக சொல்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா பற்றி. என்னோட அப்பா சொல்லி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி, இப்போ இன்றைக்கி ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்றப்போ ஐவ் ஜஸ்ட் ஹர்ட் அ லாட் அபவுட் இட். பட் எனக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும், கூடவே இருந்த ஒருத்தர், அவரோட அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அண்ட் ஆஸ்க். இந்த சான்ஸை விட்டு வேறு எப்போ கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அப்பா பற்றி கேட்குறப்போவே ஐ லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூ as well. அவர் என்ன உங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது இட் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி ஷோஸ். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ தட் வே. ஐ வில் டெஃபினெட்லி கீப் ஆஸ்கிங் அபவுட் யுவர் டேட் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து வாட் டிட் யூ ஸ்டடி ஆஃப்டர் ஸ்கூல்? காலேஜ் என்ன படிச்சீங்க? ஸோ யூ வர் டிசைடட் இட், இஸ் இட் நாங்கள் வந்து சினிமாக்குள்ளே தான் போகிறேன்ட்டு? சினிமாவே இல்லையே, நம்மளுக்கு மீடியா இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னா ஆக்டிங் இல்லை, மீடியா ஃபீல்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு. நான் அதுக்காகன்ட்டு போகலை, தான் சொன்னால பேசிக்காக நான் நாட் வெரி ஸ்டூடியஸ். நான் போய் லாயராகவோ டாக்டராகவோ போயிட்டு யார் கஷ்டப்படுறது? ஸோ இட்ஸ் லைக் நோ, எனக்கு எது ஈஸியாக வரும். மேபி நான் வந்து ஏன்னா நான் சின்ன வயசில் நிறைய பொம்மையை வச்சு விளையாடுவேன். கதை ஐ மேக் ஸ்டோரிஸ் வித் தட். அதான் அம்மா திட்டுவாங்க, ஏன்னா நீ பாத்ரூம் போனால் 2 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கு, சாரி அப்படின்ட்டு வெளியே வந்துடுவேன். ஏன்னா நான் பொம்மை வச்சு விளையாடி கதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்பா யோசிச்சாரு, உனக்கு வந்து எதுவும் செட் ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போ அப்படின்னா. ஓகே ஈஸியாக இருக்குன்னா நான் போயிடுறேன்ட்டு ஐ வென்ட் தேர். ஸோ அந்த மாதிரி தான் நான் விஸ்காம்குள்ளே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ
அப்படியே கண்டினியூ இருந்தார். ஓகே. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் பர்சியூ பண்ணுன்ற இருக்கிற டைமில் ஹவு டிட் ஆக்டிங் கேம் இன் டு யுவர் லைஃப்? நான் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி நான் ஸ்டார்ட் பண்ணேன் காலேஜ் ப்ராஜெக்டாக தான் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் நேட் ஜியோ அந்த வைல்ட் லைஃப் இதுக்கு வந்து ட்ரை பண்ணேன். நான் மெயில் பண்ணேன், எல்லாம் பண்ணாங்க. சில ஃபோட்டோஸ் கேட்டாங்க. நான் ஊட்டிக்கு போயிருக்கும்போது யதார்த்தமாக பைசன் எங்களோட பேக் யார்டில் இருந்துச்சு, ஹோட்டல் பேக் யார்டில். அதை எடுத்து சில பிக்சர்ஸ், வேறு ஒரு லெப்பர்டு ஒன்று எடுத்துன்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டு தே லைக் இட். ஓகே. தே கால் மீ டு இன்டர்ன் ஃபார் 6 months or 1 year அங்கே. ஐ லைக் சரி இது ரொம்ப பெரிய வேலை, யோசிச்சு தான் பண்ணணுன்ற கான்செப்ட் இருந்தது. அப்போ அதே டைம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஈவெண்ட் நடந்தது. நான் இது சொல்கிறது இன்ஸ்டாகிராம் வந்த புதுசில். ஸோ வேர்ல்டு வைட் யார் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்கன்ட்டு அந்த இதுக்கும் அப்ளை பண்ணேன். ஐ வாஸ் ஆன் 4th. ஸோ என்னோட ஃபோட்டோ வந்து ஹாலிவுட்டில் அங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 4th பொசிஷன் போட்டு என் பேர் போட்டு டிக்கெட்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு இங்கே எக்ஸாம் இருந்தனால ஐ குடன்ட் கோ ஃபார் இட். ஸோ ஐ ஹேட் டு ஸ்டே பேக். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்பா கேட்டார், சரி நீ ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறியே, என்னைக்காச்சும் நடிக்கணும்னு யோசிச்சிருக்கியா அப்படின்னாரு. தெரியலையே, நடிக்கணும்னா சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி வை நாட் வி கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு ஆக்டிங்குள்ளே வரும்போது அப்படி தான் வந்தேன். வந்து அதுக்கப்புறம் த டே 1 நான் என்றைக்கு அதை டிசைட் பண்ணேன், இன்றைக்கி வரைக்கும் ஐ நெவர் சேஞ்ச்டு. அதில் மட்டும்தான் இருக்கணும். நோ மேட்டர் வாட், எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன வேணா இருக்கட்டும், ஐ ஃபைட் டில் தி எண்டுன்னு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்னா அப்பா வரணுமான்னு கேட்டாங்க. நீங்கள் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னீங்க. யூ ஜஸ்ட் கேம் இன். பட் அதுக்குள்ளே வர்றதுக்கான அந்த ஒரு தயார்படுத்திக்கிற விஷயங்கள் வந்து என்னெல்லாம் இருந்தது? வாட் ஆல் டிட் யூ ஹேவ் டு லேர்ன் ஃபார் திஸ்? நான் டு சே த ட்ரூத், நான் இது வரைக்கும் எதுவுமே கற்றுக்கல. ஒரு ஆக்டிங் கிளாஸ் போனது கிடையாது, ஒரு ஃபைட் கிளாஸ் போனது கிடையாது, ஒரு டான்ஸ் கிளாஸ் போனது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்பாவுக்கு வந்து எதுக்கு எனக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாருன்னு தெரியல. பட் சொல்லி கொடுத்தாரு. ஒரு வாரத்திலே அதுவும் நிப்பாட்டிட்டேன் நான். ஸோ அண்ட் அதை தவிர்த்து நான் எதுவுமே நான் கற்றுக்கல. ஃபைட் எனக்கு எல்லாம் நேச்சுரலாக வருதுன்றாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் மை டேட். அவர் சின்ன வயசில் எங்களை மூவி கூப்பிட்டு போவார் ஷூட்டிங் செட்டுக்கு. ஃபைட் சீனுக்கு போனால் நாங்கள் இருக்க ஃபைட்டர்ஸோட ஃபைட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் போய் என்ன சமர்சால்ட் அடிக்க வைப்பாங்க, பிளாக் ஃப்ளிப் அடிக்க வைப்பாங்க, ரோப்பில் கட்டி ஏற்றி விடுவாங்க, பெட்டில் போடுவாங்க. ஸோ இதெல்லாமே இருந்தது எனக்கு. ஸோ மேபி யூனோ அது இட் வாஸ் தேர் இன், அதனால எனக்கு வந்திருக்கலாம். டான்ஸ் வந்து எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ட்ரை டு யூனோ டான்ஸ், வீடியோ போட்டுட்டு ஐ ட்ரை டு ரெப்ளிகேட் தட். ஸோ அதனால அப்படியே டான்ஸும் ஒட்டிக்கிச்சு. அப்பா மேட் ஷுவர் என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டான்ஸும் எப்படி இருக்கும், சினிமானா டான்ஸ் எப்படி இருக்கும், ஃபைட் எப்படி இருக்கும், ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் உனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அழுகுறாங்க, அதை நீ எப்படி எமோட் பண்ணணும்னு. ஸோ ஹி மேட் ஷுர் எல்லா ஃபீலிங்ஸ் எவ்ரி திங் இஸ் தேர் அரவுண்ட் இட். அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போ வரைக்குமே நானாக கற்றுக்கிட்டது தான் வித் டேரக்டர்ஸ், ஒர்க்கிங் வித் அதர் டேரக்டர்ஸ், வித் ஒர்க்கிங் வித் அதர் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல் திஸ். இது வரைக்கும் நான் எந்த கிளாஸுக்கும் எதுவும் போனதில்லை. மதுரை வீரன் டைமில் மைம் கோபியான்ட்டு போனேன். ஓகே. ஸோ அவர் ஹீ தாட் மீ ஃபியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இட் ஒர்க்ட். அது இப்போது அந்த டைமில் எனக்கு அது வரல. பட் இப்போ நான் ஆன் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒன்று பார்த்து இது அவர் சொல்லி கொடுத்ததாச்சு, இப்போ எப்படி வருதுன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ஒர்க்கிங், பட் லேட்டர். அந்த டைமில் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே ஓகே. ஸோ பெருசாக கிளாஸஸ்லாம் இல்லை, ஆனால் அப்பாவோட ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஹி சம்வேர் மேபி தாட் திஸ் கை வுட் ப்ராப்ளி பி an actor. எனக்கு அண்ணனுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அது. லைக் அண்ணனையும் ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ நாங்கள் போரிங்காக இருக்கும் இல்லையா, அவங்க லைட்டிங் சேஞ்ச் பண்ணும்போது, லென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது போரிங்காக இருக்கும். ஸோ விளையாடு இந்த மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னு விட்டுருவாரு. சண்டை போடுங்க வாங்க ஜாலியா. நான் அப்பா கூட வீட்டில் சண்டை தான் போடுவேன். எனக்கும் அப்பாவுக்கும் விளையாட்டுனாலே ரெஸ்லிங் தான். மாறி மாறி அடிச்சுப்போம். அவங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஒரு கபோர்ட் மாதிரி. ஸோ நான் பெட்டு மேலே ஏறி அது மேலே ஏறி அங்கேருந்து சமர்சால்ட் பண்ணி அப்பா மேலே விழுவேன். அவர் என்ன தூக்கி போடுவார். இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடுறது. நல்லா இருக்குப்பா அது கேட்குறதுக்கு. ஐ நெவர் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைட்டிங் அண்ட் பிளேயிங் இன் WWE and all with my dad. பட் நான் அண்ணன் எல்லாம் ஆல்வேஸ் ஃபைட்டிங் தான் இருக்கும். ஓகே. பயங்கரமாக நீங்கள் அடி வாங்குவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போவே நான் கேட்டுருக்கணும். மறக்கவே முடியாது, சரியான அடி வாங்கினேன். இந்த ஒரு விஷயம் மேபி அந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாக இல்லைன்னா அந்த விஷயம் சொல்லலாம். இல்லைன்னா இல்லை நிறைய அடி வாங்கியிருக்கேன், சம்மந்தமே இல்லாமலும் அடி வாங்கியிருக்கேன். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 2011 or 12 தீபாவளி டைம் யாரோ ஒருத்தன் வெளியே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. திரும்பி என்ன பார்த்தாரு, ஃபோட்டோஸ் இருக்க மாட்டேன், டப்புன்னு ஒரு அடி விழுந்துச்சு. நான் அப்படியே பார்த்தேன், எதுக்கு இப்போ என்ன அடித்தாரு. சரின்ட்டு அமைதியாக உள்ளே வந்துட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு நான் ஒன்றா அடிக்கணும்னு அடிக்கலாம், வெரி சாரி அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி ஓகே, சரி ஓகே பரவாயில்ல. ஏன்னா ஐ அண்டர்ஸ்டுட்
டூ மெனி க்ரௌட், ரொம்ப பேர் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த டைம்லேயே வந்து அப்பாவை பற்றி நிறைய அந்த பேடாக அந்த இதில் வர ஆரம்பிச்சது. மேபி அந்த டைம் ஐம் நாட் ஷுர். பட் அது என் மேலே காமிச்சார். எனக்கு அதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. அப்பா அவர் யாரையோ அடிச்சர்ன்னு சொன்னது, இது என்னையும் அடிப்பார். சின்ன வயசுலேருந்து இதுதான் அவருக்கு வந்து ஹூஸ் வெரி க்ளோஸ் அவங்கள அடிப்பார். அடிக்கிறது ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ உரிமை இருக்குது. ஒருத்தவங்க மேலே உரிமை இருந்தால் தான் நம்ம அடிக்கலாம், திட்டலாம், லைக் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அதுதான் அப்பா பண்ணார். அதெல்லாம் வெளியே தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நான் அது இல்லாமன்னா சின்ன வயசில் மேபி பைக் ஓட்டுனது இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கதை? நான் எனக்கு பைக்கும் காரும் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன் ஓட்ட. அண்ணன் தான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு காரணம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் வந்துட்டு டேய் நீ பைக் ஓட்டி ஆகணும். இல்லைடா எனக்கு ஐம் லேசி, ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படின்னு. நீ ஓட்ட கற்றுக்கோ சரின்ட்டு அவன் என்ன லைக் ஃபோர்ஸ் பண்ணி ஓட்ட வச்சான். அவன் ஓட்ட வச்சனால யதார்த்தமா எனக்கு படத்துல பைக் ஓட்ட வந்தது. அவன் ஃபர்ஸ்ட் டே படத்தை பார்த்துட்டு பார்த்தியா நான் உனக்கு பைக் ஓட்ட கற்றுக் கொடுத்ததுனால தான் நீ படத்துல ஓட்டின அப்படின்னா. காரும் அதே மாதிரி என் கசின் ஒருத்தர் இருக்கார் ராஜீவ்ன்ட்டு. ஹீ மேட் மீ டிரைவ். பெங்களூர்ல நீ ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் சைடில் உட்கார்ற, வண்டி ஓட்டு. ஸோ ஹி இஸ் லைக் இல்லை எனக்கு பயமா இருக்கு, பெரிய கார் எக்ஸ்பென்சிவ், நீ வண்டி ஓட்டு, இடிச்சாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வண்டி ஓட்டு. அது அவரோட கார், இடிச்சாலும் பரவாயில்ல நீ வண்டி ஓட்டுனாங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே போனேன். உனக்கு வண்டியோட ஃபீல் வேணும்னா ஆக்சிலேட் ஃபுல்லாக பண்ணு. ஸோ உனக்கு அந்த வண்டியோட புல் அந்த ஃபீல் கிடைக்கும். கிடைச்ச உடனே யூல் நோ how to control. இல்லை எவ்வளோ இந்த அளவு கொடுத்தா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், இதோட கம்மியாக கொடுத்தா எவ்வளோ ஸ்லோவாக இருக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டது தான். ஓகே. ஸோ என்ன தெரியுதுன்னா இவ்வளோ நேரம் பேசினதில் there are beautiful people in your life. இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் இது வந்து என் அம்மாவுக்கு இந்த கிரெடிட், இது என் அப்பாவுக்கு, இது என் அண்ணாக்கு, இது என் ஃப்ரெண்டுக்கு, என் கசினுக்கு. யூ கேன் ஜஸ்ட் கிரெடிட் லாட் ஆஃப் பீப்புள் இன் லைஃப் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ண ஒரு பேர் அப்படின்னா அண்ணா தான். அண்ணான்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ டெல் us about your bond with அண்ணா. ஐ மீன் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பாண்ட் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. நீங்கள் நேராக வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் பார்த்தா நீங்கள் ஏதோ டிவியில் பார்த்தா அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்குது, நேரில் பார்த்தா பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் இருக்கும். நானும் அண்ணன் பெருசாக பேசிக்கவே மாட்டோம். ஓகே. இன்றைக்கி ஒரு ரூமில் இப்படி நாங்கள் உட்காந்துருக்கோன்னா ஹார்ட்லி 2 வார்த்தை பேசுவோம். ஆனால் பேசாட்டி அந்த பாண்ட் உள்ளே இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு அது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் பி தேர். எனக்கு ஒரு பிரச்சனை ஹீல் பி த ஃபர்ஸ்ட் திங். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நான் எங்கேயோ வெளியே சால்வ் பண்ணுறேன்னா அம்மா கிட்ட அது என்ன விஷயம் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு மூலியமாக அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ். அந்த மாதிரி தான் எங்களோட பாண்ட். நான் அண்ணனும் இது வரைக்கும் எங்கேயும் விட்டு கொடுத்தது கிடையாது, அவங்களும் எனக்கு அது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி அண்ணன் தம்பியோட பாண்டிங் வந்து இப்படி தான் இருக்கணும். பெருசாக பேசிக்க மாட்டாங்க, பட் எக்கச்சக்கமான லவ் இருக்கும் அங்கே. எனக்காச்சும் அண்ணனுக்காக நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட யார்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் நான் அது பண்ணியிருக்கேன். உங்கள் மேம் கிட்ட யாராவது கேட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களோட ரெக்கார்டு. இந்த சைல்டோட ஹிஸ்ட்ரியை கொடுங்க மேம், ஹவ் இஸ் திஸ் ஃபெலோ அட் த ஸ்கூல். நான் தான் சொல்கிறேன் டக்குன்னு கோவம் வரும்ன்ட்டு. ஸோ ஒருத்தன் அப்போ அண்ணா வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருந்தாங்க. அவன் அண்ணனை ஒருத்தன் கலாச்சாவனும் ஈவன் ஹீ வாஸ் ஒபீஸ். நான் நடந்து போயிட்டு இருந்தேன், சும்மா கலாச்சிட்டு தலையில் தட்டிக்கிட்டே இருந்தான். அவன் என்னோட சீனியர், அவன் 3 years சீனியர். நான் அதெல்லாம் கண்டுக்கல, நேராக போய் நான் அவன் தலையில் பட்டாருன்னு ஒன்று வச்சேன். அப்போ அவன் தான் ரவுடி ஸ்கூலுக்கே. பட்டுன்னு ஒன்று வச்சேன். திரும்பினா 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு உருண்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சைலண்ட்டாக எந்திரிச்சு வந்தேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசுனதே கிடையாது, தப்பாக பேசுனதே கிடையாது அண்ணன்கிட்ட. ஸோ லைக் அதெல்லாம் நான் யாருக்கும் எதுவும் பயப்பட மாட்டேன். அந்த டைமில் தப்புனா தப்பு கேட்டுருணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் சைலண்டான ஆள் மாதிரி இருக்கிறீங்க, பட்டாருன்னு வச்சிருக்க ஏதாவது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சுன்னா எனக்கு அந்த டைமில் அது இப்போ ஒன்று பிடிக்கல, இது தப்புனா டக்குன்னு கேட்கணும். யா ஐ திங்க் தட்ஸ் லைக் மோர் ஆஃப் பீங் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டும் கூட இல்லையா? யா. ஸோ நல்ல பேசிட்டு இருந்தப்போ சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய டைமில் அவ்வளோ பெரிய மனுஷன் அப்பா வந்து இன்றைக்கும் அவரை பற்றி நல்லது பேசுறதுக்கு அத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னா கூட there are people who were criticizing him when he was doing a lot of other works. மக்களுக்காக பண்ணிட்டு இருந்த நேரத்திலேயே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அவரை பற்றி நிறைய தப்பாலாம் போர்ட்ரே பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு ஃபேமிலி மெம்பர் ஃபர்கெட் யுவர் ஒரு நல்லவரோட இப்படி ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு? அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வெளி மக்கள் பேசுகிறதோட நியூஸ் மீடியா இவங்க பேசுனதோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸே விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க அதுதான் ப்ரோக் அப்பா வெரி மச். அந்த ஸ்டார்டிங் டைமில் மேபி அங்கேருந்து கூட சிக்கா இருந்திருக்கலாம், வி டோன்ட் நோ.
ஸோ அதுதான். ஆனால் இது வரைக்கும் அது அப்பா வெளியே ஷேர் பண்ணிக்கிட்டே இல்லை. அது எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அது இது வரைக்கும் வெளியே அதை ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. மேபி அது உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தனால இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ ஃபேமிலியாக எங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவர் குடிச்சிட்டு இதை பண்ணார். அவர் ட்ரிங்க் பண்ணி நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அது எனக்கு தெரியும். யார் ட்ரிங்க் பண்ணல, யார் என்ன பண்ணலை, அப்பாவை பற்றி பேசுகிறவனே குடிச்சிட்டு தான் அந்த இதை போட்டிருப்பாங்க. ஸோ வி நியூ ஆல் திஸ். இந்த மாதிரி தான் எங்களுக்கு மைண்டில் இருந்தது. சரி, ஒருத்தன் வாயை அடைக்க முடியும், ஊர் வாயை அடைக்க முடியாது, நம்மளை மாற்றிப்போம். வாட் கேன் வி டூ ஃப்ரம் இட்? அதை நினச்சி உட்காந்தா நம்ம டிப்ரெஸ்ட் ஆகி உட்காந்து நம்ம வேலையை பார்க்க முடியாது. நம்ம எதுக்கு வந்தோம்? அரசியலில் மக்களுக்கு சேவை செய்ய. ஸோ அதை பண்ணுவோன்னு அப்பா டிசைடட். ஈவன் வி லைக் சரி ஓகே, பிடிக்கலனாலும் என்ன செய்யறதுன்னு we went with it. ஒரு திக் ஸ்கின்டாக மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது இல்லையா? ஓகே. ஸோ யூ ஆர் மென்ஷனிங் கரெக்ட்லி அபவுட் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வாட் சம்திங் ஐ வாண்டட் டு ஆஸ்க். அப்பாவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நோ மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்கிட்டையுமே அவ்வளோ கைண்டாக இருக்கிற மனுஷனுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. லைக் ஹவ் யூ செட், எனக்கு ஸ்கூலில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அப்பாவுக்கு ஒரு பில்லர்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஒன் பாயிண்ட் அதில் ஒரு பிட்ரேயல் இருந்தது, தட் they did not stand with him அப்படின்ற ஒரு விஷயம். அது அவரையும் ஹர்ட் பண்ணுச்சு, ஃபேமிலியாக அவங்க எல்லாரையுமே ஹர்ட் பண்ணுச்சு. ஸோ டாக் அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப். அது உடையிறப்போ எப்படி இருந்தது அதை பார்க்குறதுக்கு. த சேம் டைம் டெல் அஸ் அபவுட் யோர் ஃப்ரெண்ட்ஷிப். ஹவ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இன் யோர் லைஃப்? உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது? அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே இருக்கிற அபிப்பிராயம் மாறி இருக்கா, இல்லை do you have still hope in that word friendship? இல்லை, see, அது ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் வாழ்க்கையில் எல்லாருக்கும். ஃப்ரெண்ட் அந்த ஹோப் அப்படி கிடையாது. சரி, அப்பா நீங்கள் கேட்டதுக்கு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போகும்போது எனக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் தெரியாது. சின்ன வயசுல இந்த அங்கிள்னு தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்னு தான் நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் போக போக எங்களுக்கு விவரம் தெரியும் போது தான் தெரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ வருஷமா இவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா கூட ரைஸ் மில்ல இருந்து எல்லாருமே இருந்திருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதை விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. எப்படி இவ்வளோ வருஷம் கூட இருந்தீங்க? ஏன்னா நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க ஊர்லேருந்து வந்தால் ஹால்லேயே பாய் போட்டு படுத்துருப்பாங்க, அப்பாவும் அங்கே போய் படுத்துப்பார், மேலே ரூமுக்கு வர மாட்டார், அவங்களோடய தான் இருப்பார். ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு ஒரு சின்ன சில்லியான விஷயம், மேபி ஐ மீன் வாட் எவர், எதுக்கு அவங்க விட்டு போனாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தே ஹேட் தேர் ஓன் திங்ஸ். அவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டது. ஸோ எனக்கு தெரியும் அது என்னன்ட்டு. பட் அதுக்காகலாம் விட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதை ஏற்றுக்க முடியல. பட் when time went on, லைக் சரி விட்டுருங்க, நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். இப்போ அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக பெட்டராக இன்னும் ஆளுங்க இருக்காங்க, நம்ம கட்சியில் எத்தனையோ பேர் இருக்காங்க, பண்ணலாம் இருக்கலான்னு தான் எல்லாம் மாறினது. ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டிங்க, இதே பாயிண்ட்டை நான் அவனுங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நாள் கூட வருவீங்களா என்னன்னுலாம் எனக்கு தெரியாதுடா, நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கேன், என் வரலாம் என் கூட உண்மையாக இருக்கீங்களோ இருங்க, இந்த பாதியிலே பின்னாடி பேசுகிற எதாவது பேசுனா அப்படியே ஓடி போயிருன்றோம். இன்றைக்கி வரைக்குமே எல்லார்ட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி மறைச்சி என்னால் அது இருக்க முடியாது. ஒரு பொய் சொன்னால் அதுக்கு சுற்றி 1000 பொய் சொல்லணும். நான் டைரெக்டாக உண்மையாக சொல்லிட்டு போயிட்டு எனக்கு கெட்டவனு கூட எடுத்துக்க எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு இருந்துருவேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி தான் இருப்பேன். அதனாலே எனக்கு இன்னும் நிறைய மேபி அவனுங்க எல்லாம் எனக்கு இன்னும் க்ளோஸாகவே இருக்கானுங்க. ஸோ இவன் ஓகே, இவன்ட்ட எது சொன்னாலும் வெளியே சொல்ல மாட்டான், பட் அவனுக்கு என்ன இருக்கோ டைரெக்டாக அவன் சொல்லிடுறான், கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. லைக் இப்போ நான் அவன்கிட்ட கலாய்க்கணுன்னாலும் நான் அவன்கிட்ட கலாய்ப்பேன் டைரெக்டாக. லைக் இல்லை இப்போ சொன்ன அந்த உரிமைன்ற விஷயம் தான் இதில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதிகமாக உரிமை எடுத்து நம்ம வந்து அவங்கள கலாய்க்கிறதோ இல்லை அவங்க மேலே கோவப்படுறதோ அவங்கள ஏதாவது தப்புன்னா திட்டுறதோ அந்த ஒரு ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறது அதுக்கு அவங்களும் கொடுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில். ட்ரூ. இப்போ உங்களுக்கே தெரிய வரும் இல்லையா, ஸோ when they don't give you that space and they want that space, அதனால it's not the equal friendship. That's not healthy also. So அப்போ நம்மளே ஸ்லோவாக அப்படியே பேக் அடிச்சுக்க வேண்டியது. until and unless நீங்கள் அவங்களோட க்ளோஸாக பழகிற வரைக்கும் இவன் கடைசி வரைக்கும் வருவானா வரமாட்டான்னு யாருக்குமே தெரியும். அப்படியே உள்ளே போய் பார்த்து கொஞ்சம் ஹர்ட் ஆகி அப்புறம் தான் வெளில வந்து சரிடா திருந்து. இல்லை, எனக்கும் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. காலேஜ் ஸ்கூல் நிறைய பேரை ரொம்ப நம்பி இருந்திருக்கேன். வெளியே பேசியிருக்கானுங்க, சரி பேசுனியா எப்பா நீ அப்படியே பேசிட்டு போயிரு, திரும்பி என்கிட்ட வராத. அது அவங்க பண்ணதை ஃபீல் பண்ணி ரிக்ரெட் பண்ணி வந்திருக்காங்க. ஒன்ஸ் நான் நோ அப்படின்னு விட்டுட்டேன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கெட் தம் பேக். சேம். ஸோ ஈவன் ஐ ஹேவ் தட். ஐ கேன் கிவ் பீப்புள் மல்டிபிள், நாட் மல்டிபிள் தோ, கொஞ்சம் சரி இந்த வாட்டி விட்டுலாம் மன்னிச்சிடலாம். பட் ஒன்ஸ் தே கிராஸ் த திங், then it's very hard for them to just get back. That's they're away from my life totally. You're not there அப்படின்ற மாதிரி. அதனால வெரி பேடும் கூட. இல்லை, நான் அதுக்குன்னு ஒதுக்க மாட்டேன். என்கிட்ட பேசினா நான் பேசுவேன், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவேன். பட் பழைய மாதிரி ஃப்ரெண்டாக என் கூட வீட்டில் வந்து இருக்க முடியும்னா முடியாது. அந்த மாதிரி நான் இன்னைக்கு வரைக்குமே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி என்னை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ணன் க்ளோஸ்,
நான் அண்ணன்ட்ட சொல்லுவேன், உனக்கு வேணா அவன் கூட இரு, நான் பேச மாட்டேன், நீ உட்காரு ஜாலியாக பேசு, நீங்கள் விளையாடுறீங்களா விளையாடுங்க, நான் வேறு ரூமில் போய் உட்காந்துருப்பேன், நீங்கள் பாட்டு இருங்க, ஐ டோன்ட் மைண்ட், உனக்கு அவன் ஃப்ரெண்டு யூ கீப் இட், நான் அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன்ருவேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு அழகான கிளாரிட்டி இருக்குது வித் ஆல் த லைஃப் திங்ஸ் தட் ஹேப்பன் டு யூ. ஹவ் அபவுட் லவ் இன் லைஃப்? இல்லை, நான் ஸ்கூல்லேருந்தே பாய்ஸோடையே சுற்றி பழகிட்டேன். போரிங் யார் யூ ஆர்? இல்லை, நான் ஐம் வெரி ஷை டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, நான் இப்போ தான் எனக்கு வந்து நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறதே இப்போ தான், வெரி ரீசெண்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இப்போ போய் பேசணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு பயம் வந்துடும். ஐ டோன்ட் நோ வை. ஓகே, ஐ நோ இட்ஸ் ஸ்டூபிட். போய் பேசினா என்ன நடக்க போகுது அதெல்லாம் இருக்குதான், பட் ஸ்டில் நம்மளுக்குள்ள ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த அது ஒரு ஹெசிடன்ஸ் இருந்துட்டே இருக்கா. அது எப்பயுமே இருந்தது, இப்போ மாறிடுச்சு, முன்ன இருந்தது. ஓகே, ஸோ அதனால பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ப்ரொபோசல் வந்திருக்கா? இல்லை, எங்க சுத்தி 10 பேர் இருக்கானுங்க, டைரக்டா வராது. எல்லாரையும் வந்து கொஞ்சம் பிரைவசி கொடுக்க சொல்லுங்க, கொஞ்சம் பர்சனல் லைஃப்லயும் ஏதாவது நல்லதா நடக்கணும்ல. சுத்தி எப்பயுமே பசங்க இருப்பானுங்க, டைரக்டா எனக்கு வந்தது கிடையாது. மேபி அவனுங்க கிட்ட யார்கிட்டயோ சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல. இல்ல, நானும் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுவுமே ஆக்டிவ் கிடையாது. என்கிட்ட ஃபேஸ்புக் பேஜே கிடையாது. நான் ஐ திங்க் 2010-11 டெலீட் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயே கிடையாது. ஒரு ஃபேன்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சாங்க, அது வெறும் படத்தோட நியூஸ் இது போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுக்கும் கிடையாது. இன்ஸ்டாகிராமே நான் அந்த 2013-14 சம்வேர் என் ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணி அவன் டவுன்லோட் பண்ணான். நான் எடுத்த ஃபோட்டோவில் அவன் வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ வரைக்குமே இன்ஸ்டாகிராம் பார்த்தா டெட்டாக தான் இருக்கும். நான் ஸ்டோரி போட மாட்டேன், பெருசாக போஸ்ட் போட மாட்டேன். ஐம் நாட் அ சோஷியல் மீடியா பர்சன். இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் செடியே வளராது சார். கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு நான் வெளியே லைக் அவுட் சைடில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், நல்லா ஊர் சுற்றி பார்ப்பேன், ஐ மீட் நியூ பீப்புள், அதெல்லாம் பண்ணுவேன். சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேசுறது ஒன்றும் இல்லை. இப்போ நான் யார்கிட்டையும் இன்றைக்கி பேசுகிறேன், அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாளைக்கு போட்டு எனக்கு கிளிக்கலாம், எனக்கு எதுக்கு அது? அதுக்கு நான் இப்படி ஜாலியாக சுற்றிட்டு போயிடுவேன். சோஷியல் மீடியா கிரிட்டிசிசம் ஆல்சோனா இந்த மாதிரி புல்லிங் நிறைய இருக்கு. ஸோ டெல் அஸ் அபவுட், ஐ மீன் இது இன்னும் முடியல, லவ் பற்றின விஷயங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு இதே கிடைக்கல. கூடிய சீக்கிரம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மேபி மே நாட் பி. அம்மா என்ன சொல்கிறாங்க? 2 பசங்களில் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது கல்யாணம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். இருக்கு, அம்மாவுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நாங்களும் முடியாதுன்னு ஒன்றும் பெருசாக சொல்லலை. அமையல ஆஸ் இன் லைக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. அப்பா சிக்கா இருந்தாரு, அதுக்கப்புறம் அண்ணனும் நானும் சீரியஸா. அப்பா இதை பத்தி பேசியிருக்காங்களா? அவங்களை யாராவது தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லையா, அண்ணனுக்கு வந்து ஈவன் ஹீ ஃபெல்ட் அப்பா சிக்கா இருக்கும் போதே சரி இதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிடணும், அப்பா இருக்க எதுவும் ஆயிரக்கு முன்னாடியே பண்ணிடணும்னு நினச்சோம். நிறையா பார்த்தாங்க பொண்ணுங்க, என்னன்னு தெரியல, செட் ஆகலை. அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் நல்லாவே ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பாலிடிக்ஸில் இறங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அண்ணன் ஹேட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். நானும் அம்மா வந்து வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் அப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதான் சொல்கிறேன் இல்லையா, எதர்ச்சியாக அப்படி எல்லாமே நடந்தது. இது நடக்கக்கூடாது, நாங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்டே காட்டலன்ட்டு இல்லை. அம்மா சீரியஸாக தேடினாங்க, எல்லாம் பண்ணாங்க, பட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, செட் ஆகல. சீக்கிரமாக அதை வந்து எல்லா ஸ்டார்ஸும் அலைன் ஆகி குட் நியூஸ் ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பார்ப்போம், நடக்கலாம். பட் அதர்வைஸ் நாட் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ, பட் பர்சனலி ஆல்சோ பி ஹாப்பி அண்ட் ஹேவ் ஃபன் இன் லைஃப். ஜாலியாக இருங்க, அதுக்காக தான், நத்திங் எல்ஸ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் ஜாலியாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணாதான்ட்டா இல்லை. ஐயோ, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கண்டென்ட் இப்போ வைரலாக போக போகுது. நான் சொல்கிறது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி டிஸ்க்ளைமராக கீழே போட்டுருக்கோம். ஓகே ஓகே, ஐ டோன்ட் நோ, உங்களுடைய அந்த கெட்டப்க்கு எல்லாத்துலேயுமே வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ஃபிட்டிங் இன். இட்ஸ் நாட் லைக் அவுட் ஆஃப் பிளேஸ். நீங்கள் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாமே அண்ட் ஆஸ் யூ செட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கதைக்கு வெயிட் பண்ணுறது, சம்டைம்ஸ் இட்ஸ் ஸ்லிப்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட். என்னதான் நெப்போட்டிசம் ஒரு பெரிய ஒரு டிரெக்டரோட பையன், ஆக்டரோட பையனுக்குலாம் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கம் இன் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு ஒரு டாக் இருந்தாலும், யூ ஆர் த லிவிங் எக்ஸாம்பிள் ஐ திங்க் டு சே தட் ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோவோட பையனாக இருந்தாலும் அவனுக்கான கஷ்டம் அவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்லை? ட்ரூ. சரி, இப்போ எல்லாருமே நெப்போட்டிசம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருந்தா நாங்கள் பண்ணியிருப்போம், எங்களுக்கு இது இருந்தால் பண்ணியிருப்போம். அது கிடையாது, உள்ளே வரலாம். ஏன்னா இப்போ சினிமா எவ்வளோ பெருசாகிருச்சு. நம்ம ரீல்ஸ் பண்ணி எத்தனையோ பேர் நடிக்க வந்திருக்காங்க, யூடியூப்லேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. உள்ளே வந்து எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணுறோன்றது தான் இருக்குது. ஸோ இதில் நிறையா கஷ்டம் இருக்குது. யூ கேன் பி ஹூஎவர் சன், யூ கேன் பி அ பில்லியனியர்ஸ், ஒரு சன்னாக கூட இருக்கலாம். நீங்களே மொத்த காசையும் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்கள் போய் படத்தை பார்க்கணும் இல்லையா? ஸோ தட் ஆல்சோ இஸ் தேர்.
ஸோ ஐவ் பின் த்ரூ ஆல், நான் எல்லாமே பார்த்துருக்கேன் இன்னும். ஏன்னா அப்பா எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. டைம்னால சரி சம்டைம்ஸ் நடக்காமல் போயிருக்கு. ஸோ எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னை எல்லோரும் நெப்போ கேட்டு நாங்கள் பாம்பேலலாம் சம்டைம்ஸ் போகும்போது சொல்லும் போது நான் யோசிப்பேன், என்ன சொல்ல மாட்டானுங்க அங்கே தட் இருக்கு இல்லையா. ஸோ நான் கேட்குறப்போ எனக்கு தோன்ற விஷயம் தான், நீங்கள் அசால்ட்டாக இப்படி சொல்கிறீங்க, உள்ளுக்குள்ளே இருக்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் யூ ஆர் மேக்கிங் ஆல் த பேபி ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறது, அதுக்கான வெயிட்டிங் எப்படி, பிகாஸ் நீங்கள் இப்போ சொன்னப்போ அந்த ஒரு படம் டென்ட் ஹேப்பன் இல்லை சசிகுமார் சார், அது வெப் சீரிஸ். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த வெயிட்டிங் டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அதுக்கு ஐ திங்க் இட் டுக் 2.5 or 3 years நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். எனக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நான் நோன்னு சொல்லலை. ஐ சார் ஐம் ரெடி டு ஆக்ட். ஆனால் இந்த கெட்டப்லேருந்து என்னால் மாற முடியாது, இதை வச்சு வாட் யூ கேன் டூ அப்படின்னு தான் கேட்டேன். எனக்கு பிகாஸ் ஆஃப் த ஹேரும் தாடினாலையுமே நிறைய பேர் வரல. ஜஸ்ட் நோ, இதை நீங்கள் கட் பண்ணால் நாங்கள் வரோம். இட்ஸ் லைக் இல்லை, சசிகுமார் சாருக்கு நான் பண்ணுறேன்னு நான் வார்த்தை கொடுத்துட்டேன், அவரும் எனக்கு கொடுத்துட்டாரு. ஐ ஹேவ் டு கீப் அப். அவரும் அதுக்கு தான் போராடினார், கடைசி வரைக்கும் அதுக்கு தான் போராடினார். அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து, ஏன்னா வெப் சீரிஸ் இல்லையா, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து டேக் ஆஃப் ஆகலை. ஸோ கம்பெனி ஏதோ கை மாறிச்சோ சம்திங், அதனால டேக் ஆஃப் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் சசிகுமார் சார் ஃபீல்ஸ் பேட் ஃபார் தட், லைக் இந்த மாதிரி இருந்ததேன்ட்டு. ஸோ நான் எனக்கு தெரியும், ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் மீன், இன்னும் அவருக்கு அந்த இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அவரோட தப்பும் அது கிடையாது. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ நான் அதுக்காக ஐ கான் கோ சிட் அண்ட் பிளேம் எவ்ரி ஒன் இல்லையா. நான் இவனை 2 படம் ட்ராப் ஆச்சு இந்த வெப் சீரிஸ். நான் இது அப்பயே பண்ணியிருக்கணும், நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல கிடையாது. அந்த டைமுக்கு அவங்க சுச்சுவேஷன் அது ஓகே, என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்களுக்கும் ஏதோ கஷ்டம்னால தான் அது நடந்தது. ஸோ வில் கோ பாஸ்ட். ஓகே. ஸோ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு அஃப்கோர்ஸ் there'll be டவுன் டைம்ஸ் இன் லைஃப் இல்லை. சம்டைம்ஸ் we feel வெரி லோ, தனியாக இருக்கிற ஃபீல் இருக்கும், என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப லைஃப் மேலே ஒரு கோவப்படுற டைம்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற டைமில் வாட் ஜஸ்ட் பூஸ்ட்ஸ் யூ அப் அண்ட் பிரிங்ஸ் யூ பேக் டு த கேம் அகெயின்? நான் ஜென்ரலாக சேடாக இருந்தால் மூவிஸ் பார்ப்பேன், ஓகே, இல்லாட்டி கேம்ஸ் விளையாடுவேன். ஓகே, ஐ மீன் இது சில்லியான விஷயம் தான் பண்ணேன். ஸோ கேம்ஸ் லைக் ஜிடிஏவோ இல்லை பப்ஜியோ இந்த மாதிரி விளையாடுவேன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஷூட்டிங் பீப்புள். ஜி விளையாடுறவங்க பண்ணுறது பப்ஜி இப்போ வந்தது இல்லையா, நான் கால் ஆஃப் டியூட்டி அந்த டைம்லேருந்து விளையாடுறேன் அது. ஸோ கன் கேம்ஸ்னால் எனக்கு கன் ஷூட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கேம்ஸ் அது. Have you tried gun shooting? நான் தாய்லாந்து போயிருக்கும் போது நான் ஷார்ட் கன் ஷூட் பண்ணி ட்ரை பண்ணேன். 20 டார்கெட்ஸில் 18 டார்கெட்ஸ் ஐ காட். நான் வீட்டில் ஒரு பவர்ஃபுல் ஏர்கன் ஒன்று வச்சிருக்கேன். ஐ மீன் அது வந்து லைசன்ஸ்டு கிடையாது, அது பொம்மை தான். ஓகே ஓகே. ஸோ இட் டோன்ட் கில் பீப்புள், அது இது பிளாஸ்டிக் புல்லட்ஸ் தான். ஸோ அதை வச்சு நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு கன்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அது அப்போ லண்டன்லேருந்து எனக்கு ஃப்ளைட்லேயே தான் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதனால இது கிடையாது, இல்லீகல் கிடையாது. அந்த புல்லட்ஸ் இல்லாதனால அதை யூஸ் பண்ணாமல் இப்போ வச்சிருக்கேன். வேற எதையா உள்ள போட்டு யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அது ஆனால் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நீங்கள் ஒரு வாலை ஷூட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் அந்த வாலோட இது சிப்பாகி வரும். ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் அடித்தா உள்ளே போகும், பட் யூ ஒன்ட் டை. ஸோ அந்த மாதிரி அந்த பவர்ஃபுல் அது நம்ம பீச்சில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுலேயே ஒரு 5 times or 10 times பவர்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ சேம் மெக்கானிசம், இப்படி ஓப்பன் பண்ணி புல்லட் போட்டு ஷூட் பண்ணுறது தான். பட் இட் டோன்ட் கில் பீப்புள் ஆர் இட் டோன்ட் ஹர்ட் பீப்புள். யூ மைட் ஹேவ் ப்ரூஸ், பட் ரொம்ப மோசமாக இருக்காது. ஓகே, ஸோ யூ குட் இன் ஹேண்ட்லிங் தட். Yeah, I mean, I do want to learn shooting in more guns. அது அந்த இது லைக் யூஎஸ்லலாம் அதுக்கு இருக்குது. யூஎஸில் இருக்குது, அசர்பைஜானில் இருக்குது, AKMs M4லாம் ஷூட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அங்கே எங்கே ஏதாவது ஊருக்கு ஷூட்டிங் போனால் அந்த ஷூட்டிங் ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்து போகணுன்னு வச்சுருக்கேன். வை டோன்ட் யூ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் இதாக இருந்தீங்கன்னா இட் வில் பி நைஸ் திங். பிகாஸ் கேம்ஸில் விளையாடுறப்போமே ஒருத்தனை சுடுறதுன்றது சம்திங் அ பார்ட் ஆஃப் வெண்ட் அவுட் தான்ல, ஒரு கோவத்தை அது மூலமாக தீர்த்துக்கிறது தான். இட்ஸ் நாட் லைக் நம்ம போய் நேராக போய் அவனையும் கத்தி எடுத்து குத்துறன்ட்டு கிடையாது இல்லையா. ஸோ ஃபார் மீ இது ஒன்று. அண்ட் மெயின் இது பெட்ஸ். ஓகே, என் பெட்ஸோட நான் போய் ஜாலியாக உட்காந்துருவேன். எதுவுமே பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அமைதியாக. நல்ல ஃபெரோஷியஸ் கிட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்கள் தானே. ராஜபாளையம் இல்லையா இருக்கு என்கிட்ட 45 நாய்க்கு மேலே இருக்கு. 45? we have a kennel, ஓன்ஸ் கெனல் இருக்கு என்கிட்ட. ஹஸ்கி இருக்கு, அஃப்கான் ஹவுண்ட் இருக்கு, பூடல் இருக்கு, யூ நேம் இட், ஐ வில் ஹேவ் எவ்ரிதிங். என்கிட்ட ஐ திங்க் 3 பேர்ட்ஸ் இருக்கு, காக்கட்டூ இருக்கு, மக்காவு இருக்கு, கல்லா காக்கட்டூ இருக்கு. ஸோ இதுக்கு பாதிக்கு எனக்கு பேரே தெரியாது. ஹஸ்கியோ மக்காவோ மட்டும் தெரிஞ்ச பேர் மாதிரி காதுல விழுந்துச்சு. இந்த உல்ஃப் மாதிரி இருக்குல்ல ஒன்று, அதான் ஹஸ்கி. ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த ஐஃபோன் ஆட் பார்த்தீங்களா, ஒரு டாக் போனி டெயில் போட்ட மாதிரி ஒன்று, அதுதான் அஃப்கான். அந்த டாக் வச்சிருக்கேன் வீட்டில் இருக்கு. அது
நீங்கள் வீட்ல தனியா ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கீங்களா டாக்ஸ்? முன்னே வந்து ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தோம் வீட்டுக்கு சைடில். ஸோ அங்கே ஒரு பெருசாக கிணல் மாதிரி கட்டி ஏசி போட்டு வி கெப்ட் ஆல் த டாக்ஸ் இன்சைட். ஸோ அப்பா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, சின்ன வயசுலேயே இது பண்ணுவார். அப்பா என்ன தான் ஷூட்டிங் போயிட்டு வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ வீட்டில் இருக்க டாக்ஸ் அவரே குளிப்பாட்டுவார். அவர் தான் ஷூட்டிங் போகிறா இருந்தாலும் சரி, வந்த உடனே சரி அவர் தான் சாப்பாடு வைப்பார். வீட்டில் இருந்தாலும் அவர் தான் சாப்பாடு வைப்பார், குளிப்பாட்டுவார். அது மேட் ஷோர். நாங்களும் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ நாங்கள் கிணல் ஆரம்பித்த புதுசில் எங்களுக்கு ஆளுங்க யார் வருவா இல்லை எதுவும் தெரியாது. ஸோ சில டாக்ஸ் காட் சிக், ஓகே, பிளட்டெல்லாம் வாந்தி எடுத்திருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. எல்லாமே நானும் எங்கள் அண்ணன் கூட இருந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளீன் பண்ணோம். நாயை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஒன்றுமே இல்லாததுலேருந்து வி க்ரூ அ லாட். எங்கள் டாக் ஒன்று இங்கேருந்து வேர்ல்ட் டாக் ஷோக்கு போய் இட் ஒன். ஸோ we are into shows and all that. அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் தான்ல? இல்லை, அது டாஸ்காக பார்த்தா தான் டாஸ்க். ஜாலியாக இருந்தால் ஒரு தெரப்பியாக பார்க்குறீங்க நீங்கள். அப்போ நான் நடுவில் ஒரு 3 years ஆம்ஸ்டர்டாமில் இருந்தேன். ஸோ அப்போது நீங்கள் கேட்டது மாதிரி தான், ஐ வாஸ் லோ. நான் என்கிட்ட பேச முடியாது. அங்கே ஐ திங்க் அரௌண்ட் இட் வாஸ் ஒரு 9 or 10 சம்திங் நைட். இங்கே வந்து மிட் நைட் 4 o'clock. ஸோ அம்மாக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே கால் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அங்கே கேம்ஸும் இல்லை, எதுவும் வெண்ட் அவுட்டும் பண்ண முடியல. செம்ம டிப்ரெஸ்டாக ஓரமாக உட்காந்துருந்தேன். அங்கேருந்து என்கிட்ட ஒரு பூட்டில் ஒரு டாக் இருந்துச்சு. ஜென்ரலாகவே அதுக்கு ஹியூமன் டச் பண்ண பிடிக்காது. நான் அதை கூப்பிட்டாலுமே பக்கத்தில் வரும், ஆனால் என்னை தொடக்கூடாது. அந்த மாதிரியே டிஸ்டன்ட்லேயே தான் இருக்கும். அன்றைக்கி நான் உட்காந்து ஐ வாஸ் கோயிங் டு பிரேக் டவுன். அழுக போகிற டைமில் அது கரெக்டாக வந்து என் நெஞ்சு மேலே படுத்துச்சு. இட் நியூ ஐ வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் பெயின் அண்ட் ஆல் தட். இட் கம்ஃபர்டட் மீ. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய, அதனால தான் மேபி ஐ எம் அட்டாச் டு அனிமல்ஸா என்னன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் டாக்ஸ் வந்து சென்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஈவன் இஃப் லைக் த ஓனர் இஸ் பிரெக்னென்ட் ஆர் சம்திங், ஈவன் பிஃபோர் தே ஃபைண்ட் அவுட் மெடிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் டாக்ஸ் வில் ஃபைண்ட் இட் அவுட். ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது டாக் ஓனர்ஸ், அந்த பெட் லவர்ஸ், பெட் பேரண்ட்ஸுக்கு தான் வந்து அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டு யூ ஹேவ் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் ஃபார் ஆல் த 45 kids of yours? எல்லாத்துக்கும் இருக்கு. இருக்கா? எல்லாமே ஒரே பேர் வச்சு நாங்கள் கூப்பிட முடியாது. 2-3 பேர் இல்லை, எப்படி கூப்பிடுவீங்க? என்ன இது? இல்லை இருக்கு, ஜாரோ இருக்கு, லக்கின்னு ஒன்று இருக்கு, மிஸ்டர் பிக்னு ஒன்று இருக்கு, அஃப்கான் ஹவுண்டுக்கு ஏதோ ஒன்று பேர் வச்சுருந்தாங்களே, ஜூஸ்னு ஒன்று இருக்கு. விதவிதமா பேர் வச்சு, ஏன்னா நாங்கள் ஜென்ரலாக வி கெட் டாக்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அவங்க அடல்ட்டாக தான் வீல் பை டாக்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களே வைப்பாங்க. இல்லை எங்கள் வீட்டில் குட்டி போடுறதுக்கு வீல் கீப். நாங்கள் அயன்மேன் ஒன்று வச்சுருக்கோம். வேறு டைகர், பிளாக்கி, ஒயிட் எல்லாம் வைக்க. அதெல்லாம் எங்க வீட்டில் இருக்கிற பழைய அப்பா இருந்த டைம்ல இருந்த நாய்க்கு இருந்தது. ஜூலி, சீசர், இது எப்பயுமே இருக்கும். ஜூலி, சீசர் வந்து அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டாக்ஸ் வச்சிருந்திருப்பாரு. லைக் எவ்ரி டைம் ஒரு பேரா வச்சிருப்பாரு. அது இறந்து போனா அடுத்த பேர் வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஜூலி, சீசர். ஸோ இப்போ வரைக்குமே எங்க கிணல்ல ஏதாச்சும் ஒரு டாக்கு ஜூலி, சீசர் இருக்கும். ஓகே ஓகே, இட்ஸ் வெரி நைஸ்ல. சம்வேர் அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் இருந்த மாதிரியே விஷயங்கள் இப்போவும் இருக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த படம் கொம்பு சேவியில் வந்து சரத் சார் கூட ஆக்ட் பண்ண உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்குறப்போவே த கெமிஸ்ட்ரி தட் யூ கைஸ் ஷேர் இஸ் insanely good because you are very funny, you are very jovial to each other. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா காலத்துலேருந்தே யூ மஸ்ட் ஹவ் நோன் சார் இல்லையா? இல்லை, இதுதான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. அப்பா சார் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ தான் கெட் டுகெதர், ஒன்றா பார்ட்டிஸ், இல்லை வீட்டில் லஞ்சு, டின்னர்லாம், அந்த டைம்லாம் அதெல்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அங்கே எப்போ எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்கன்னா எங்கேயா ப்ரிவ்யூ ஷோ, ஏதாவது கோயில். நான் சரத் சார் அந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோஸில் பார்த்துருக்கேன், இல்லாட்டி இதில் பார்த்துருக்கேன். அவங்க டாக்டரும் நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்கூல். ஸோ அவர் இறக்கி விடும் போதோ பிக்கப் பண்ணும் போதோ பார்த்துருக்கீங்க. ஸோ பர்சனலாக அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் அப்பா இவரும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க ஷூட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு சில விஷயம் தெரியும். பட் பர்சனலாக உட்காந்து இந்த மாதிரி பேசுறது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணுறப்போ டிட் சரத் சார் ஷேர் யூ மெமரிஸ் வித் தட்? லைக் நம்ம இந்த ஆடியோ லான்ச்லேயே அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த வெயிட் பண்ண, இதெல்லாம் நடந்தது, அப்பா எனக்காக இதெல்லாம் பண்ணாரு, நான் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ள நானும் ஐ கான் கிராஸ் த பவுண்டரி. இல்லை சார் சொல்லுங்க சார் உங்களுக்குள்ள என்ன பர்சனல் நடந்துச்சு என்னெல்லாம் எப்படி கேட்க முடியாது. ஏன்னா ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. லைக் நீ என்ன வேணா கேளு, நான் எல்லாம் சொல்கிறேன், நானும் நீ ஒரே ஏஜ் மாதிரி தான்றாரு. ஸோ எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அவர் சீனியர், நான் எதாவது கேட்ட தப்பாயிடக்கூடாது. ஸோ இட்ஸ் லைக்
நான் அமைதியாக இருந்துக்கிறேன். எப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேன். நானாக வாய் விட்டு கேட்குறதா இல்லை சார். பட் ஸ்டில் ஹீ மேட் ஷுர் நான் ஷூட்டிங்கில் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால தான் அந்த பாண்ட் எங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் தெரிஞ்சது இல்லையா? வெரி நைஸ். நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூஸ்லேயுமே யூ கைஸ் ரியலி நல்ல பேசிக்கிறதா இருக்கட்டும், த பாண்ட் வாஸ் இன்சைன்லி குடாக தான் நான் சொல்ல வந்தேன். யா. ஸோ அபவுட் லைஃப் இன் ஜென்ரல், ஆஸ் யூ செட், தெர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குடும்பமாக அழகாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லோ மூமெண்ட்ஸில் தனியாகவும் அந்த விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒன் திங் தட் யூ ரியலி ரிக்ரெட் இன் லைஃப், இது நடந்திருக்கவே கூடாது, ஒரு இதை நான் பண்ணியிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ண விஷயம் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே நான் அவ்வளோ மோசமாக நான் ரிக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் வாட் எவர் ஐ டூ ஐ ஹாவ் டு ஓன் அப் டு இட். ஸோ அவ்வளோ மோசமாக நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேபி அப்பா இறந்த அன்னைக்கு வந்து நானும் அண்ணன் பாம்பேயில் இருந்தோம். ஓகே. ஸோ நாங்கள் அம்மா நைட்டு 3-4 மணிக்கு கால் பண்ணுறாங்க. மேபி அந்த டைம் நான் வந்திருக்கலாமோ, மேபி எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஐ திங்க் த மோஸ்ட் ரிக்ரெட்ஃபுல் இதுவாக இருந்திருக்கும். ஐ வாஸ் சப்போஸ் டு லீவ் 1 day பிஃபோர். ஓகே. ஆன் த 26th or 27th I was supposed to leave. நீங்க வர்க் போயிருந்தீங்களா? வர்க்காக தான் போயிருந்தோம். ஸோ என்னோட ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு பேட் வெதர்னால. ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தோம். லேட்டர் இந்த ஈவினிங் அம்மா சொன்னாங்க காலையிலே எதுக்கு வர, நீ ஈவினிங்காக வானான்னு. ஸோ நானும் அண்ணன் ஈவினிங் டிக்கெட் போட்டிருந்தோம். கேன்சல் ஆனனால ஈவினிங் போட்டிருந்தோம். பார்த்தா நீங்கள் நைட் இந்த மாதிரி ஆனனால வி ஹேட் டு ரஷ் பேக் இம்மீடியட்டாக. ஏதோ ஒரு ஃப்ளைட் கிடச்சா போதுன்னு மேபி அது ரிக்ரெட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அது ஃப்ளைட் கேன்சல் ஆகாமல் நாங்கள் போயிருந்தா அட்லீஸ்ட் ஐ வுட் ஹவ் பின் தேர் in the last time. Yeah, I mean there are many heavy moments in life for you to take up, because மாதிரி கலகலன்ற இந்த வீடே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சைலண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு சேட் சைலன்ஸ் இருக்குது in a way. அதெல்லாம் வந்து process very heavy இல்லை, to overcome the part that is missing. ஒரு மிஸ்ஸிங் பசிலாகவே இருந்துகிட்டே இருக்கும்ல. ஆமாம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது யூ ஒன்ட் நோ. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா சிக்காய் என்ன ஒரு 10-12 years. ஸோ அந்த 10-12 yearsமே அப்படி தான் இருந்தது. ஓகே. ஸோ எப்படி பார்த்தவரை இப்போ நாங்கள் இப்படி பார்க்குறோமேன்னு எங்களுக்கு இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இட் வாஸ் ஹார்ட். பட் அதை நாங்கள் காட்ட முடியாது வெளியே, நாட் டு பப்ளிக் ஒன்லி. அப்பாக்கிட்டே நாங்கள் அதை காட்ட முடியாது, அவருக்கு இன்னும் சேட் ஆயிடுவார். ஸோ வி ஹேவ் டு மேக் ஷுர் இது நான் ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம், யூ வில் கெட், நாங்கள் சரியாயிரும். கூட இருந்த பர்சன்ஸ் எல்லாருமே ஹாப்பியான பர்சன். அப்பாவுக்கு யார் க்ளோஸாக இப்போ அம்மா கூட குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அப்பா கூடயும் இருந்தார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. வி மேட் ஷுர் யாரெல்லாம் அப்பா கூட இருந்தாங்களோ இப்போ அப்பா அம்மா கூட தே ஆர் தேர். தே ஆர் நாட் ரெடி டு கோ. அப்பா ஓகே இல்லை நான் வேலையை விட்டு நிற்கிறேன் அதெல்லாம் கிடையாது. தே ஆர் ஸ்டில் தேர். அப்போ எப்படி நாங்கள் எல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டோமோ இப்போ வரைக்கும் ஹீஸ் தேர். ஐ திங்க் 20 years இருக்கும் அவர் எங்கள் கூட இருந்து. ஸோ இன்னும் அவர் எங்கள் கூட தான் இருக்கார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்பாவை சுற்றி வச்சுருந்த ஆட்களும் நல்ல ஹாப்பியான பர்சன்ஸாக தான் வச்சுருந்தோம். நாங்களும் அந்த மாதிரி தான் இருந்தோம். எங்களுக்கு அப்பா இல்லாமல் நாங்கள் தனியாக வந்து அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்க, நானும் அண்ணன் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணியிருக்கோம். பட் இப்படி நேராக உட்காந்து நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா தேல் பி டவுன், நம்மளும் டவுன். நம்ம போய் அவங்கள இன்னும் மேக்கிங் த மோர் சேட். ஸோ அது தேவைப்பட்டது கிடையாது. 12 years அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி லாங் டைம். வாட் ஆக்சுவலி ஹேப்பன் டு ஹிம்? ஸ்லோவாக சிக்காக ஆரம்பிச்சார். நோ ஒன் நியூ வாட் வாஸ் த ப்ராப்ளம் ஒன்லி. ஸோ ஸ்டார்டிங் வந்து லைக் ஒரு கிட்னி ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்தது, டயாலிசிஸ் போனார், இதெல்லாம் போனார். தென் வி வென்ட் டு US, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், வி கேம் பேக். தென் அதுக்கப்புறம் நர்வ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னாங்க. ஸ்லோவாக ஐ டோன்ட் நோ, அது டாக்டர் இன்னும் அது என்ன டாக்டர்ஸ்னாலே கரெக்டாக அதை சொல்ல முடியல. ஓகே. ஸோ அவர் கடைசி வரைக்கும் இது மறக்கலை. யார் he didn't lose his memory. கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தார். இது அவருக்குனால பேச்சு மட்டும் ஸ்லோவாக ஸ்லர் ஆக ஆரம்பிச்சது, கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ he was not able to talk, he was not able to eat properly. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, பட் he was healthy. Okay. So we made sure he was healthy. பட் ஓகே, அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் கொஞ்சம் இம்பேலன்ஸ் வந்தது. அது எல்லாமே அந்த நர்வஸ் இஷ்யூவில் வந்த ப்ராப்ளம்னால தான் ஒன்றும் அக்ரிவேட்டட் அந்த மாதிரி ஆச்சு. கடைசியில் அப்பா லைக் இந்த மாதிரி ஆனது காரணம் கூட நாட் வாஸ் இஸ் மெயின் ஹெல்த், கோவிட். ஸோ கோவிட் வந்து லங் ஃபுல்லாக ஆயிடுச்சு. தே தாட் இட் வெண்ட், கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பா அம்மாட்ட லைக் சைகை காமிச்சு பேசுகிறாரு, எவ்ரிதிங். டின்னர் கொடுத்துட்டு அம்மா வெளியே போகிறாங்க, சடனாக மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ
அதுக்கு வென்டிலேட்டரில் வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அம்மாகிட்ட நான் கேட்கும் போது இல்லை இஸ் நார்மல் நோ, ஏன்னா ஃபீவர் வந்துச்சுன்னு கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோவிட்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இட்ஸ் லைக் ஓகே இப்போ கம்மி ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ சிவியராக இல்லைன்ட்டு. பட் ஓவர் த நைட் டக்குன்னு மாறிடுச்சு. ஸோ சிவியர் ஆச்சு. டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடினாங்க, பட் அது ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரீவியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சேர்க்கும் போது இட் குடன்ட் டூ மச். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா 12 years இஸ் அ வெரி லாங் டைம். அந்த 12 வருஷமும் அந்த ஒரு கிரிட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹோப்போட ஒரு ஃபேமிலியாக நீங்கள் 3 பேர் இருந்து அப்பா வந்து பார்த்துக்கிட்டது வந்து ஐ திங்க் தட்ஸ் த பிகெஸ்ட் திங் யூ குட் பே பேக் டு ஹிம் ஃபார் வாட் எவர் ஹீ இஸ் டன் டு யூ. இல்லை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நோ, அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். See, when your parents do so much for you, when நம்ம கை குழந்தையாக இருக்கும்போது நம்ம அவங்க நம்மளை பார்த்துக்கலையா, இப்போ அவங்களால முடியாட்டி நம்ம தான் பார்த்துக்கணும். வெரி சிம்பிள். யூ கேன் நெவர் சே உனக்கு வயசாயிருச்சு நீ இப்படி இருக்க கொண்டு போய் ஹோமில் விடுறதுலாம் ஐ நெவர் அக்ரி டு இட். ஸோ நம்ம ஒரு இடத்துல சிக்காக இருக்கோம், ஒன்று பண்ணணும். how much this shows how much you love your parents. Very simple. ஸோ யூ ஆர் ரெடி டு டூ. இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ண ரெடி. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பண்ண ரெடி இல்லைன்னா வாட் இஸ் திஸ்? அங்கே அந்த டிஸ்கஸ் தெரியுது, இங்கே அந்த டிஸ்கஸ் தெரியலன்னா எப்படி அது? ஸோ ஐ எம் திங்கிங் லைக் தட் ஒன்லி. இதுதான் பெரிய பே பேக்குலாம் இல்லை, நெவர் டேக் இட். நான் பண்ண வேண்டிய அவ்வளோதான். Very rightly said. I think you put it way better than what I thought in mind. நான் இந்த கான்வர்சேஷனோட எண்ணில் வாட் ஐ ஃபீல் இஸ் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம நிறைய பேசி கேட்டிருக்கோம். பட் ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி இஸ் பாஸ்ட் ஆன் டு யூ. உங்கள் குழந்தைங்கள அவர் வந்து அதை அப்படியே டியூட்டிஃபுல்லாக அதை பாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. தட் யூ ஆல்சோ வில் பி டாக்ட் அபவுட் தட் வே இஸ் வாட் ஐ ஃபீல். இந்த கான்வர்சேஷனில் எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறதோ, இல்லை தன்னை பற்றி வந்து உயர்வாக சொல்கிறதோ, இல்லை அப்பா ஒரு எவ்வளோ பெரிய ஆளுன்ற டேகை யூஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. வாட் எவர் செட் இஸ் தேட். நான் இப்படி தான், இது வந்து என் அப்பா கற்றுக் கொடுத்தாரு, இதை நான் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் லைக் வெரி நார்மல் லைக் எனிபடி எல்ஸ்ன்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் இருக்கீங்க. ஸோ அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் நோன் டு பி வெரி டேரிங் பர்சன். ரொம்ப ஒரு தைரியமான ஆள், பி இட் ஆக்டிங் ஆர் இன் ரியல் லைஃப். அவர் வந்து படத்தில் நடிக்கும்போது கூட ஒரு பொலிஸாக பயங்கர ஒரு டியூட்டிஃபுல் வெரி நல்ல ஒரு ரெஸ்பெக்டட் பர்சனாகவும் நடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தப்பு பண்ணால் போலீஸையே அடிக்கிற மாதிரியான கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காப்புல. அதே கட் பண்ணால் இன் ரியல் லைஃப் எம்எல்ஏவாக இருந்த போதும் கூட எங்கே மீட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, எங்கேயோ வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசணுமோ அந்த ஒரு வாய்ஸ் ஆஃப் த பப்ளிக்காக இருக்கிற இடத்துல ஹீஸ் பீன் தேர். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நீங்கள் ஒரு பையனாக இருந்து பார்க்குறப்போ அப்பா இஸ் பீன் வெரி அந்த லவுடஸ்ட் பர்சன் வித் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, வித் ஆக்ஷனும் கூட அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் பார்த்து வளர்ந்த மொமெண்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? நான் தனியாக பார்த்து வளர்ந்த மொமெண்ட்ஸ் இல்லை, எல்லாமே அப்பா நான் பண்ணுறது கேமரா முன்னாடி தான் இருக்குது. ஸோ நான் தனியாக பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மேபி கோயிலுக்கு போகும்போது திருப்பதியிலே எங்கேயோ என்னை நசுக்கிட்டாங்க. ஒரே அடி தான் வச்சாரு. ஒரு 15 பேர் போனானுங்க ஒரு ஓரத்தில் போட்டு தனியாக என்னை கூப்பிட்டு வந்தார். என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த 1 அடியில் 15 பேர் பறக்கிறதுல நிஜம்தான். ஹீ இஸ் ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங். அவர் ஈஸியாக ஒரு கையில் ஒரு மொத்த கூட்டத்தையும் தள்ள முடியும் அவர்னால. ஓகே, அந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். யாராச்சும் என்ன நீ இப்படி தள்ளி விட்ற அப்படின்னா திரும்பி என்னடா இப்போ பிரச்சனை, சின்ன பையனை நசுக்கிற அப்படின்னு அந்த சொல்கிற விதத்துல அமைதியாயிருவானுங்க. நான் இப்படியே பார்த்துட்டு ஓகே ரைட், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச தேவையில்லைன்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் தான். மிச்சம் எல்லாமே நான் ஆன் ஸ்க்ரீன் நம்ம எல்லாரும் பார்த்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ வித் த நேம் பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் இஸ் த 100th ஃபில்ம் ஆஃப் அப்பா இல்லையா? அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்கே வந்து பிரபாகரன் தான் பேர் வச்சிருக்காங்க, விஜய் பிரபாகரன். ஸோ இட் ஷோஸ் ஹவு அந்த ஒரு நேம்க்கு மேலே எவ்வளோ பிரியம் இருந்திருக்கு, அந்த நேம்க்கு பின்னாடி எவ்வளோ எமோஷன்ஸ் அப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஹஸ் இட் ஸ்போக்கன் டு யூ அபவுட் தேட்? அப்பாவுக்கு வந்து தமிழர்களை ரொம்ப பிடிக்கும். பிரபாகரன் சார் ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து எத்தனையோ வாட்டி மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஒரு வாட்டி மேபி காலில் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். பட் மீட் பண்ணணும்னு நினச்சாரு, முடியல. ஸோ அப்பா அந்த டைமில் அப்பா விஜய் பிரபாகரன் பேர் வைக்கிறேன்னு சொல்லும் போது நிறைய பேர் நோ சொன்னாங்க. ஓகே, இல்லை நீங்கள் இதை எப்படி இதை வைக்கலாம், ஏன்னா அப்போ அந்த பீக் அந்த இஷ்யூவில் இருந்தது அந்த டைம். இதை எப்படி நீங்கள் அவர் பேரை வைக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அப்பா டென்ட் கேர். எனக்கு ஆஸ் அ பர்சனாக அவரை பிடிக்கும், அவர் நல்லது தானே பண்ணுறாரு. நான் என் பையனுக்கு தானே பேர் வைக்கிறேன், நான் போய் ஒன்றும் வெளியே இதுன்னு சொல்லி நான் என் பையனுக்கு பேர் வைப்பேன்ட்டு வச்சார். ஸோ ஹி மேட் ஷுர் மை பிரதர் ஹேட் தட் நேம். ஸோ இது படத்தோட டைட்டில் இருந்து வரல, அந்த நேமோட எமோஷன்ல இருந்து வந்த விஷயம். ஓகே ஓகே. ஹவ் ஆர் யூ நேம்ட் ஷண்முக பாண்டியன்?
ஆக்சுவலி என் பேர் எனக்கு சண்முக பாண்டியன் வைக்கல, ஆ, எனக்கு முஸ்லீம் பேர் தான் வச்சுருந்தாங்க. என்ன பேரு? சவுக்கத் அலி. என்ன சொல்றீங்க? சீரியஸா? ஏன்னா அப்பாவுக்கு வந்து நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால எனக்கு சவுக்கத் அலின்னு பேர் வச்சாங்க. ஆ, அப்போ என்ன ஆச்சு, நிறைய கூட இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்து இல்லை சார் நீங்கள் பாஸ்போர்ட்டில் ஹிந்துன்னு கொடுத்து சவுக்கத் அலின்னு இருந்தால் ஃபாரின் ட்ராவல் பண்ண முடியாது, பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால சண்முகா, மதுரையிலேருந்து வந்தனால பாண்டியன். ஓ, Saukat Ali has become Shanmuga Pandian and now Shanmu. ஐ மீன் நான் சின்ன வயசுல Shanmu friend circle. Okay. That's a very nice and interesting story. Okay, also another thing about dad is என்னதான் ரஜினி சார் ஒரு பக்கம் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு, அண்ட் அதர் பக்கம் வந்து கமல் சார் இருந்தாரு. ஆல்ரெடி இங்கே ஒரு பயங்கர மாசா இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் சாருடைய ஒர்க் இஸ் லைக் மேசிவ்லி ப்ளோன் அவுட். அவருக்கு வர ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு பட ஷூட்டிங்லேயும் வண்டி கட்டிலாம் வந்து பார்க்க வருவாங்க. அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இஸ் லைக் ஸோ ஹியூஜ் அப்படின்ட்டு. ஹவ் யூ விட்னஸ் திஸ் க்ரௌட்? நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ க்ரௌட் பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நான் க்ரௌட் பார்த்தது கிடையாது. நான் அப்பாவோட மீட்டிங்ஸ் போயிருக்கேன். ஓகே. ஸோ அங்கே அந்த க்ரௌடை பார்த்துருக்கேன், எவ்வளோ க்ரேஸியான க்ரௌடாக இருக்காங்கன்னு நான். ஏன்னா 2006 ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி மாநாடு கூட்டம் யாருமே வந்ததில்லை. ஓகே. அப்பாவுக்கு தான் அந்த மேக்ஸிமம் க்ரௌட் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் 25 lakhs ஐ கெஸ். ஸோ மதுரை ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த டைமில் அதை நோட் பண்ண ஆள் கிடையாது. 25 to 28 lakhs வந்தாங்க. அந்த டைம் யாரும் அதை நோட் பண்ண ஆள் கிடையாது. இப்போ வந்திருந்தா மேபி அது ஒரு பெரிய ப்ளோன் அப் நியூஸாக இருந்திருக்கும். பட் அந்த டைம் நம்மளுக்கு நியூஸ் இவ்வளோ பெருசு கிடையாது. பட் திஸ் இஸ் த ட்ரூத். லிட்ரலாக நாங்கள் டெம்போ ட்ராவலில் இருக்கோம், வண்டி நின்றுச்சு, வண்டியை தூக்கிட்டு போனாங்க. ஐ குட் ஃபீல் தட். வண்டி அப்படியே எப்படி ஒரு சீல போனால் எப்படி இருக்கும், அலையில் போன மாதிரி டெம்போ அப்படியே எப்படி மூவ் ஆச்சு. ஐ குட் ஃபீல் தட். அசால்ட்டாக தூக்கிட்டு போய் வச்சாங்க. அந்த க்ரௌட் அப்போ அங்கே போய் நிற்கும் போது அந்த சவுண்ட், அந்த ஆரா, இட் கேன் நெவர் மேட்ச் எனிதிங். அதை நான் லைவாக அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் லைக் இப்போ என்ன நடக்குது, நான் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கேன். 28 lakhs இஸ் லைக் கிரேசி. நான் அதை ரியலாக விட்னஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ எனக்கு நான் ஜென்ரலாக இப்போ நான் வெளியே போகிறேன், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து அங்கே ஊர் மக்களோட பேசுகிறேன்னா இது அப்பா கிட்ட இருந்து வந்தது தான் எனக்கு. ஏன்னா அப்பா ஊர் மக்களோட பேசுவார். அப்பா க்ரௌடு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு நான் பார்த்துருக்கேன். அப்பா சிக்காக நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆக ஆரம்பித்தோடனே அப்பாக்காக நான் சைடில் போய் நிற்பேன். ஸோ நானும் மாமா இல்லை அண்ணன் யாரோ கை பிடிச்சி நாங்கள் அப்பா அந்த க்ரௌடுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். ஓகே. ஸோ எனக்கு க்ரௌடை ஹேண்டில் பண்ண நான் அங்கே கற்றுக்கிட்டேன். அப்பா மேட் ஷுவர் நான் அதை கற்றுக்கிறேன்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிறேன், யாரோ க்ரௌட் ரொம்ப கிட்ட வராங்கன்னா எனக்கு அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்கு நான் அவங்கள அடிச்சியோ திட்டியோ மிரட்டி குச்சி கிச்சிலான்ட்டுல கையை வச்சே நம்ம அதை க்ரௌட் ஹேண்டில் பண்ண தெரியணும். அதை எனக்கு பண்ண தெரியும். ஸோ இது எல்லாமே எனக்கு அப்பா கிட்ட இருந்து வந்தது தான். நான் அவ்வளோ பேருக்கு முன்னாடி அப்பாவை பார்த்துருக்கேன். சேலம் மீட்டிங்கில் வந்து அப்பாவோட வண்டி டெம்போ போயிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு இதுக்காக டோர் திறந்தாங்க, டோரை கையோட பிச்சுட்டாங்க. டோரை பிச்சுட்டாங்க. அப்பா டே டோர் எங்கடா எடுத்துகிட்டு போறீங்க, குடுறானோடனே எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்புறம் வண்டியை உள்ளே அனுப்பிச்சி விட்டானுங்க. இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். லைக் ஐ திங்க் திஸ் கான்வர்சேஷன் ஒரு 70-30 தான். இந்த 70 வந்து ஐ டாக்ட் அபவுட் யுவர் டேட். என்ன பண்ணாங்க, ஹே அப்போ என்ன பண்ணீங்க, உங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா, என்ன வித்வுட் எக்ஸைட்மெண்ட்னா வேறு யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் கேட்குறேன். பட் that 70% டாக்ஸ் அபவுட் யூ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஆல்சோ, வாட் ஹி ஹஸ் பாஸ்ட், as I already told you. பட் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ அன்டோல்டு ஸ்டோரிஸ் இருக்குது. மேபி அப்போ சோஷியல் மீடியா இந்த ஒரு பெரிய ரெவல்யூஷனராக இருந்துருந்துச்சுன்னா அப்போவே அது ஒரு டாக்காக இருந்திருக்கும்ல. மேபி ட்ரூ. ஏன்னா அப்பா வந்து ஒரு விஷயம் பண்ணும் போது நான் இதை பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு பண்ணதே கிடையாது. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் அதை பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதை நீ எப்போ ஒரு 10 பேர் சுற்றி நில்லு, ஃபோட்டோ எடு, இது இந்த நியூஸ் பேப்பர் கொடுன்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது. யாராச்சும் நியூஸ் மீடியா வரும், எடுப்பாங்க, அதை போடுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இப்போ இந்த டைமில் எவ்ரி ஒன் ஹேஸ் ஃபோன், எல்லா இன்டர்நெட்ஸ் இருக்கு. சின்னதாக ஒன்று பண்ணாலும் அது பெருசாகுது. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். அப்பா ரொம்ப ஜாலியாக இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? படம் பார்ப்பார், எப்பயுமே படம் பார்ப்பார். அதுக்கு மேலே ஜாலியாக இருந்தாருன்னா விளையாடுவார் எங்களோட, இல்லை டாக்ஸோட, அவ்வளோதான். அப்பாவுக்கு ஒர்க்கை முடித்தா வீடு, வேறு எங்கேயுமே போக மாட்டார். எது வரைக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கோ எதுக்கோ போயிருந்தா ஃபேமிலி நாங்கள் எங்கேயாச்சும் வாங்கலேன்னு டார்ச்சர் பண்ணால் மட்டும்தான் வந்திருக்காரு. தனியாக எதுவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்றாங்க, இவங்க வந்திருக்காங்க, இவர் வர சொன்னார், இது வரைக்கும் அப்படி எங்கேயுமே போனதில்லை. ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீடு, இதுதான் அவரோட இது. Such a great human being.
அப்பா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தால் படம் பார்ப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. நடுவில் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்டேன் ரொம்ப சோகமாக இருந்தாலோ இல்லை தான் இருந்தால் என்ன பண்ணுவேன், படம் பார்ப்பேன். See, that itself says a lot of similarities between you and dad. And நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க, நான் வேறு அப்பா செல்லம், எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மா செல்லம். இல்லை, ரெண்டு பேருக்கும் செல்லும். ஸோ பட் யா ஒரு ஸ்லைட் இன்க்ளினேஷன். திஸ் இஸ் த மெயின் திங். ஏன்னா அப்பா எப்பயுமே சொல்லுவார், எனக்கு இது இப்போ தான் புரிஞ்சுது. 2 years பேக் தான் எனக்கு அதை ரியலைசேஷனே வந்தது. எனக்கு எப்போ இருந்தாலும் என் சின்ன பையன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு அது புரியவே இல்லை. அது விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினைப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் அதை சொல்லுவார், என்ன தான் திட்டுவார், என்ன தான் அடிப்பார், அண்ணன்கிட்ட இன்னும் பாசமாக இருப்பார். பட் ஏன் அதை சொன்னாருன்னு எனக்கு புரியல. பட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஒன்லி ஐ நியூ, அப்பா இறந்தாச்சு 2வது பையன் தான் கொல்லி வைக்கணும்ட்டு. தட்ஸ் வாட் ஹீ மென்ட். ஸோ ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் தட். அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை புரிஞ்சுது. ஸோ இதை தான் அவர் இவ்வளோ நாளாக சொல்லியிருக்காரு, பட் இன்டைரக்ட் வேல சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ ஐ ரியலைஸ்ட் இட் வெரி லேட். 28th December marks 2 years. So how did this 2 years go without dad? How does it feel? நான் இது நாள் வரைக்கும் அப்பா என் கூட இல்லைன்னு நான் நினச்சதே கிடையாது. டில் திஸ் செகண்ட். இப்போ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார். அதுதான் எனக்கு. ஒன்ஸ் யூ திங்க் அவர் இல்லை, ஐயோ இனிமேக்க பார்க்க முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ ஆல்வேஸ் திங்க் இஸ் தேர், கூட தான் இருக்கார். அப்படி ரொம்ப மோசமாக நான் ஃபீல் பண்ணேன்னா எனக்கு நானாக ஆறுதல் சொல்லிக்கிறது, பாவம் 10 வருஷம் கஷ்டப்பட்டார், இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும், லெட் ஹிம் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் எங்கேயோ இருந்தே நம்மளை பார்த்துட்டு இருக்காருல, லெட் ஹிம் பி ஹாப்பி தேர். அவர் பழைய சிங்கம் மாதிரி எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தாரோ அங்கே ஜாலியாக இப்போ அப்படி சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு நான் என்ன சம்டைம்ஸ் சொல்லிக்கிறது. Talking about the film that is about to release, அதுக்காக தான் எனக்கு இந்த மீட்டிங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் about the film கொம்பு சேவி படம் வந்து ஒவ்வொரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் ரூட்டடான கதைகளாக பண்ணுற ஒரு முயற்சியில் இருக்கிற மாதிரி we felt. So how are you choosing scripts basically? நான் ரூட்டடாக எடுக்கணுன்ட்டு எடுக்கலை. ஓகே, எனக்கு எல்லாமே எதர்ச்சியாக வந்து, ஏன்னா அப்பா ஃபஸ்ட்டு படம் பண்ணது வந்து அப்பா ஜென்ரலாக ஹவ் ஹீ ஷாட் வாஸ் ஒரு பிஎன்சி லைக் ரூலர் படம் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஹில் டூ சிட்டி. ஸோ ஹீ கெப்ட் அ கரெக்ட் பேலன்ஸ். ஸோ 2 படம் அப்படி 2 படம் இப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டே அதை தான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே பார்த்துடணும். ஸோ நீ வேஷ்டி சட்டையிலையும் இருக்கணும், கிராமத்தில் நீ ஒருத்தன் வாழ்ந்தா எப்படி இருக்கும், ஃபாரினில் போய் ஒரு ஹீரோ நீ ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ட்டு ஹீ மேட் ஷோர் ஃபஸ்ட்டு படம் அப்படி இருந்துட்டு. செகண்ட் மூவி நாங்கள் ஒன்று சைன் பண்ணி ட்ராப் ஆச்சு எனக்கு. ஸோ அது வந்து நான் சிட்டி பாயாக தான் இருந்தேன். 3rd மதுரை வீரன் திருப்பி எனக்கு வந்துச்சு, நான் வில்லேஜ் ஆயிடுச்சு. 4th நான் இன்னொரு ஆக்சுவல் காலேஜ் பையனாக சைன் பண்ணி ஷூட்லாம் போய் அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. சரி, நான் இது ட்ராப் ஆயிடுச்சு. அப்பா சிக்காக இருந்தாருன்னு கூட இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சசிகுமார் சார் ப்ராஜெக்ட் வந்தது, குற்ற பரம்பரை. அதுக்காக தான் முடி தாடி வளர்த்தேன். அப்புறம் அதுவும் டின் கோ வெல். ஐ மீன் நாட் கோ வெல்னா டேக் ஆஃபே ஆகலை. அது யார் ஃபால்ட்டும் கிடையாது. ஐ ஓன்லி வெயிட்டட் ஃபார் த ஸ்கிரிப்ட். ஓகே, they didn't ask me to wait. I waited for the script and முடி வளர்ந்தது. படைத்தலைவன் வந்துச்சு, எனக்கு நீ முடி வெட்ட வேணாம், தாடி வெட்ட வேணாம், அப்படியே வா நான் வச்சு ஷூட்டிங் போகிறேன்னாரு. ஓகேன்னு அப்படியே போனது தான். அதுவும் எதர்ச்சியாக வில்லேஜாக மாட்டுச்சு. ஓகே, ஸோ இது வந்து மெயினாக நான் வில்லேஜ் சிட்டிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கல. பொன்ராம் சார் பண்ணுறாரு, எனக்கு எல்லாமே சீரியஸாகவே இருக்குன்னு ஒரு டாக் வெளியே இருந்து வந்திருக்கு. பொன்ராம் சார் பண்ணாருன்னா காமிக்கலாக இருக்கும். ஸோ என்னோட இன்னொரு வேர்ஷன் வெளியே தெரியும். அதுக்காக நான் இந்த படம் சைன் பண்ணி ஓகே பண்ணது. ஓகே, it was very nice talking to you. Nice talking to you too. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.